இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய். டிஷர்ட் சூப்பரா இருக்குங்க. நல்லா கோட் மாதிரி லேயர் பண்ணியிருக்காங்க. உங்க டிஷர்ட்டுமே ஒர்க் செம்மையா இருக்கு. இங்கேயும் டிஷர்ட் தானா? அதான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படியே போயிட வேண்டியது தானே, அப்புறம் மட்டும் அதுக்கு. ஜி, இதான் நம்ம ஆரம்பம், இதான் நம்ம அடையாளம். எப்படி விடுறது? ஹாய் ஹாய். நம்ம குட்டீஸா? ஆமா, நம்ம குட்டீஸ் தான். ஹாய்ங்க, நான் தாரிக். ஐ மேக் கான்டென்ட் அரவுண்ட் டிஷர்ட் அண்ட் ஐம் டூயிங் பாட்காஸ்டிங். உங்க குட்டீஸ் பார்த்தேன். டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கோட் ஃபீலிங் இருக்கு. அண்ட் இவங்களோட டிஷர்ட்டுமே கியூட்டா இருந்துச்சா, அதான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் உங்களை பார்த்திருக்கேன். யூ ஆர் திஸ் மேட் டிஃபரண்ட். எஸ், நல்லா இருக்கு. ஆக்சுவலி யூ ஆர் டூயிங் a really good thing in garment. தேங்க் யூ. திருப்பூரோட ஒரு ரீல் போட்டிருந்தீங்க about the export டியூட்டி விழுந்தோடனே திருப்பூர் இதாயிரும், திருப்பூர் மீண்டு வரும்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி போட்டு போட்டது. that was really nice actually. தேங்க் யூ. ரெஜுனேஷன் மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, எல்லாமே நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. இல்ல கரெக்ட் தான். இப்ப we பாருங்க, should give back something to our society. அந்த மாதிரி FTA வந்துருச்சு. யூரோப்போடது, அமெரிக்கா இல்லனா யூரோப் வந்துருச்சு. அவ்வளவுதான். thanks to god. சரி, நீங்க என்ன பண்றீங்க? நான் நீங்க பாட்டு இருந்த டிஷர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் தான் ஆக்சுவலி. நம்ம டிசைனிங் நம்ம ப்ரொடக்ஷன் தான். குட். இவனே டாக்டர் ஆக வேண்டியவன் இப்ப ஏதோ டிஷர்ட் கம்பெனி பண்ணிட்டு இருக்கான். டாக்டரா? என்ன ஜி? பெரிய கதைங்க. வாங்க பொறுமையா உட்காந்து பேசலாம். சூப்பர் ஜி. ஸோ அப்போ இதெல்லாம் எங்க இருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு? அடுத்த நாள் ரம்ஜான் அப்படிங்கிறப்போ வந்து, அடுத்த நாள் ஈது அப்படிங்கிறப்போ அந்த அன்னைக்கு வந்து பிரியாணி சமைக்க காசு இருக்காது. ஓகே. அப்போ தாத்தா எல்லாமே வெளியூர் போயிடுவாங்க. இவங்க தாத்தாலாம் லாங் ஜெர்னி போயிட்டு இருந்தாங்க. தாத்தா ஒரு 4 நாள் போயிடுவார், 5 நாள் போயிடுவார். ஸோ இந்த லோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அப்படியே கொண்டு போயிடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், வந்து பார்த்தா பாட்டி சொல்லுவாங்க எதுவும் இல்லை, நாளைக்கு ரம்ஜான், நாளைக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு சாயந்தரம் வருவார். சாயந்தரம் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுவார். நைட்டு போய் ஃபுல்லாக சவாரி ஓட்டி வந்து காலையில் கொண்டு வந்து ஈது தொழுதுட்டு பாட்டி கையில் காசு கொடுத்துட்டு அப்புறம் தான் தூங்குவார். இப்போ வந்து குலாம் கதர் சாஹிப் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, அது கொண்டு போனால் நம்மளோட திருப்பூர் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். இதை கொண்டு போனால் திருப்பூரில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே உருவாகும். திருப்பூர் வில் பி ரெக்கக்னைஸ்ட் டு த வேர்ல்டு அப்படிங்கிற நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறார். ஸோ நீங்கள் அக்ராஸ் இந்தியா வந்து உங்கள் பிராண்ட் எப்படி ஸ்கேல் பண்ணீங்க பேன் இந்தியா? தமிழ்நாடு கஸ்டமர்ஸ்க்கு என்ன பர்செப்ஷனா, திருப்பூர் இஸ் லோ குவாலிட்டி அப்படின்னு பர்செப்ஷன். ஆனால் திருப்பூரில் ஆனந்தப்பட்ட பால்மெயின் பாரிசோ டிஷர்ட் திருப்பூரில் தான் தயாராகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இவ்வளோ ஸ்டோர்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்க. இது கேட்கணுமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். இப்போது ஒருத்தர் வந்து உங்களை மாதிரியே ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்கேல் பண்ணலாம்? அதாவது என் விலைக்கு நானே வெயிட் வைக்க சொல்கிறீங்க. பாம்பேலேருந்து கேரளாக்கு வாங்கிட்டு போனாங்க. ஓகே. அவங்க வந்து நம்ம பிராண்டு திருப்பூருக்கு வர ஆளு தான். ஓகே. நம்ம பிராண்டுன்னே தெரியாம 2 வருஷமா பாம்பேலேருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அது அந்த 2 மார்க் அன்னைக்கு என்னோட ஃபேவரட் டிசைட் பண்ணிச்சு. உங்கள் பசங்களாம் UK US போய் படிச்சுட்டு அங்கே எங்கேயாவது ஸ்டார்பக்ஸ்லையோ பார்ட் டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் நினைச்சா அங்கேயே ஒரு சூப்பர் ஃபியூச்சருக்கு போயிடலாம். ரொம்ப வந்து நிட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு எனக்கு தலைவலி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க வந்து ஹானஸ்ட் கஸ்டமர். உண்மையாக சொல்லணும்னா அவங்க வந்து என்ன இருக்கோ செயலில் காட்டிடுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எங்கேருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு? இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஸ்டார் நிட்டிங் பாபு ஹாஜியார். ஓகே. அவங்க வந்து pioneers of the industry ன்னு சொல்லலாம் திருப்பூரோடது. So they started early when Tirupur was very small town. It was just a hub for cotton market. காட்டன் வந்தா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கொண்டு வந்து இங்க வச்சு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பைனியர்ஸா இருந்த எங்க தாத்தா குலாம் காதர் இவங்க எல்லாம் சேர்ந்து, அப்துல் ரஹ்மான் சொல்லி ஒருத்தர், ஆசாத் நிட்டிங் கம்பெனி, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த டைம்ல யோசிக்கிறாங்க. அப்போ குலாம் காதர் சாஹிப்க்கு வந்து he got an opportunity to go visit கல்கத்தா. ஓகே. ஒரு வேற பிஸ்னஸ் ஒரு விஷயமா போறாரு. அப்போ அங்கே வந்து he saw this knitting machine. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே திருப்பூரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஒரு டெக்ஸ்டைலோட இண்டஸ்ட்ரியலுக்கான ஒரு மிஷினரிஸ் உள்ள வரது அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. டெஃபினட்டாக. ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையுமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் இனிஷியலாக இங்கே தான் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் நாங்களும் 1960s ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் லைன்லையுமே வி ஹர்ட் பீப்புள். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு திருப்பூர். இவங்க
ஒரு சினிமா இதை வாங்க போய் ஆக்சுவலா வந்து ஒரு சினிமா டூரிங் டாக்கீஸ் வாங்க போயிட்டு தென் ஐ தாட் ஏன் இதை போய் பண்ணணும். ஏன் டூரிங் டாக்கீஸ் அப்போ கேக்குறாங்க, டூரிங் டாக்கீஸ் வாஸ் a குட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இட் வாஸ் a money making mission. அப்போ வந்து குலாம் காதர் சாஹிப் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அது கொண்டு போனா நம்மளோட திருப்பூர் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும், இதை கொண்டு போனா திருப்பூர்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனே உருவாகும், திருப்பூர் வில் பி ரெகக்னைஸ்ட் டு தி வேர்ல்ட் அப்படிங்கிற நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், ஒரு ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுதான் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திருப்பூர். ஸோ என்னோட ஸ்டார்டிங் அது அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல இருந்து எங்க தாத்தா எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான். அந்த டைம்ல ஸ்டார் நிட்டிங், ஆசாத் நிட்டிங் கம்பெனி, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து அப்படியே படிப்படியா வந்து எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி ஹிஸ் லெகசி வாஸ் அரௌண்ட் 30 years திருப்பூர்ல ஹிஸ் டூயிங் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல வந்து அவரோட அந்த ஸ்டார் நிட்டிங் கம்பெனி இட் வாஸ் கோயிங் ரியலி குட். கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஸோ அவங்களோட பண்ணியிருக்கும்போது எங்க அப்பாவுக்கு தாத்தா, ஸோ எங்க அப்பா வந்து அவங்க அம்மா சைடு, ஸோ தே ஹேட் டு கோ டு கோயம்புத்தூர் ஃபார் சம் அதர் ரீசன். தே ஹேவ் டு கோ டு கோயம்புத்தூர். அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே வந்து யூஸ்வல் என்னோட தாத்தா வந்து இஸ் அ டிரைவர், இஸ் அ கார் டிரைவர். அவர் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி எங்களோட அந்த டைம்ல கோயம்புத்தூர்ல அதுதான் வந்து மீன்ஸ் ஆஃப் இது டிரான்ஸ்போர்ட். 2-3 கார் வச்சு டிரான்ஸ்போர்ட் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. பெரிய அப்பா still has driving license. So அந்த டைம்ல இருந்தும் that was not a very big thing. They worked hard to make the ends meet. ஸோ எங்கள் அப்பா சொல்லுவார், நான் வந்து காலையில் கோழி விற்க போயிடுவேன். கோழி விற்க போனேன் அப்படின்னா வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு கோழி விற்க போயிடுவார். போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி ஓட்ட போயிடுவார். மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு ஈவினிங் மேலே வந்து கம்பெனிக்கு எதுக்கு வேலைக்கு போயிடுவார். போயிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் வருவார். ஒரு 3 மணி நேரம் தூங்கி உழைச்ச காலம்லாம் இருக்குது. அதுவும் இருக்கு. அடுத்த நாள் ரம்ஜான் அப்படிங்கிறப்போ வந்து அடுத்த நாள் ஈது அப்படிங்கிறப்போ அந்த அன்னைக்கு வந்து சமைக்கிறது பிரியாணி சமைக்க காசு இருக்காது. ஓகே. அப்போ தாத்தா எல்லாமே வெளியூர் போயிடுவாங்க. இவங்க தாத்தாலாம் லாங் ஜெர்னி போயிட்டு இருந்தாங்க. தாத்தா ஒரு 4 நாள் போயிடுவார், 5 நாள் போயிடுவார். ஸோ இந்த லோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா அப்படியே கொண்டு போயிடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், வந்து பார்த்தா பாட்டி சொல்லுவாங்க எதுவும் இல்லை, நாளைக்கு ரம்ஜான், நாளைக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு சாயந்தரம் வருவார். சாயந்தரம் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுவார். நைட்டு போய் ஃபுல்லாக சவாரி ஓட்டி வந்து காலையில் கொண்டு வந்து ஈது தொழுதுட்டு பாட்டி கையில் காசு கொடுத்துட்டு அப்புறம் தான் தூங்குவார். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு தே ஸ்ட்ரகிள்ட் ஹார்ட். அதுக்கப்புறம் திருப்பூரோட லெகசி இருக்கு, நம்மளுக்கு திருப்பூரோட டச் இருக்கு. பிகாஸ் திருப்பூர் தான் ஆக்சுவல் நேட்டிவ் எங்களோடது. திருப்பூரோட டச் இருக்குன்னு சொல்லி அப்பா வந்து திருப்பூருக்கு மைக்ரேட் ஆகி வராரு. வந்த புதுசுல சின்னதாக ரொம்ப சின்ன, அப்போ எங்கள் we didn't own anything அந்த டைம்ல. அந்த டைம்ல ரிலேஷன்ஸ்லாம் சொல்றது தான், நீங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன சென்ட் கூட வாங்க முடியாது இங்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் வில்லன் தான். அது வில்லன் தான். அது எப்போ இருந்தாலும் இருக்கும். அது அந்த வில்லன் இருக்கும். ஓகே. ஸோ அவர் வராங்க, வந்து தென் ஹி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப்ல போட்டு பண்றாங்க. அப்போ திருப்பூர்ல வந்து செகண்ட் ஸ்பேஸோட பிசினஸ் அதிகம். கம்பெனிஸ்ல இருந்து வர இந்த கார்மெண்ட்ஸ்லாம் எடுத்து டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ்க்கு நடுவில் எக்ஸ்போர்ட்டோட சர்ப்ளஸ் ரொம்ப நல்ல பாப்புலரான குவாலிட்டியா இருக்கும், லோ ரேட்டா இருக்கும். அந்த இது இருந்த டைம் சூப்பரான டைம். ஸோ வந்து அப்போ போட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்ட்னர் என்ன பண்ணாரு, ஏமாத்திடுறாரு. ஓகே. பார்ட்னர் ஏமாத்திட்டு போயிடுறாரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் அப்படின்ற அப்பா நினைக்கிற பெரிய ப்ளோ. தட் வாஸ் அ வெரி பிக் ப்ளோ. இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடக்குது. பெரிய ப்ளோ அந்த டைம்ல. ஆனால் அப்போ உட்காந்து கையில வந்து கொண்டு வந்ததுல 70% காசு காலி. மிச்சம் இருக்கு 30% காசா இல்லை, கூட்ஸா இருக்கு. ஓகே. அப்போ ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு வந்தப்போ 30,000 ரூபா கூட்ஸாக இருக்கு. அந்த கூட்ஸை வச்சு அவர் ஆரம்பிக்கிறார். அந்த கூட்ஸை வச்சு மறுபடியும் ஒரு கஸ்டமர் வர்றாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு கடவுள் ஒருத்தர் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம உழைப்ப, ஏன்னா எங்க அப்பா வந்து உழைப்ப நம்புற மனுஷன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே உழைப்புக்கு ஒரு அடையாளம் அவர் தான். ஏன்னா நாங்களும் அதுக்கு பக்கத்துல போக முடியாது. காலையில எந்திரிச்சார் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் தொழில் தான். வேற விஷயத்துல எல்லாம் இது எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஸ்கூல்ல வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சைன் போட கூட அவர் வரமாட்டார். புரியுது. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு மாறுறேன். அந்த ஸ்கூலுக்கு மாறும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்றது கூட அவர் வரல, சித்தப்பாவை தாட்டி விட்டார். ஓகே. தொழில் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ்ங்கிற அந்த இதில் இருக்க மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அதே மைண்ட் செட்டில் போகிறது. அப்போ அவர் ஆரம்பிக்கிறது தான் இன்னைக்கு சிறுக பெருசாகி இன்னைக்கு வந்து திருப்பூரில் ஒரு 30 years ஒரு நல்ல ஒரு லீகசி பண்ணி கொண்டு வராரு. ஆனால் எடுத்தோடனே நடக்கலாது.
லாஸ்ட் 30 இயர்ஸில் அந்த அன்னைக்கு அது நடக்குதுச்சுன்னு சொல்ல 5 இயர்ஸ் லேட்டர்ஸ் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஒரு ப்ளோ வருது, மார்க்கெட்டில் ஒரு கம்மியாக வருது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது we didn't have ப்ராப்பர் ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, பட் we didn't have the luxury to afford anything. புரியுது பேசிக் அம்யூனிட்டிஸ் ஓகே அதுதான். இது தேவைன்னா இந்த டைம் இது ஸ்கூல் படிக்க வச்சாங்க, அதுக்கு அதெல்லாம் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இது வாங்கலாம், ஒரு சோஃபா வாங்கி போடலாம், டிவி வாங்கி போடலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த ஒரு இது இல்லை. ஒரே ரூமில் 4 பேர் 5 பேர் தூங்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஓகே, அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு நல்லபடியாக டெவலப் ஆயிருக்குன்னா ஒரு பெரிய ஒரு உழைப்பு. காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பாக உழைப்பு ஃபர்ஸ்ட், காட்ஸ் கிரேஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தென் ஃபாலோஸ் உழைப்பும் கண்டிப்பாக இருக்கு. கரெக்ட். ஸோ அப்போது ஃபேமிலியிலே பிஸ்னஸ் இருக்குங்கிறனால பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டீங்களா, இல்லை ஹவு டு திஸ் ஹேப்பன்? ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கோங்கிறது ஒரு பாயிண்ட் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு என்னோட டாக்டர் ஆக்கணுங்கிற ஒரு எய்ம், எனக்கும் அந்த எய்ம் இருந்துச்சு ஆக்சுவலி. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஐ யூஸ் டு ஸ்டடி. ஒரு நல்ல அகாடமிக்கலி ஐ எம் அ வெரி குட் கிட் தான். ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 95% இன் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, கெமிஸ்ட்ரியில் சென்டம் எல்லாமே ஓகே இருக்கிறது தான். ஐ ட்ரைட் மை ஹார்ட், பட் வித் சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கட் ஆஃப் மார்க்கில் ஒரு 2 மார்க் ஆக்சுவலி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் காட்டன் இன்டு அ மெரிட் சீட் இன் மெடிக்கல். ஓகே, ஸோ அந்த 2 மார்க் அன்னைக்கு என்னோட ஃபேட்டை டிசைட் பண்ணுச்சு. இல்லாட்டி நான் இன்னைக்கு தாரிக் பாய் கிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். அது ஒரு வித்தியாசம். இப்போ அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அப்போ பார்த்தோம், அந்த 2 மார்க்குக்காக நம்ம ஹியூஜ் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அது கட்டுறதுக்கு அது நம்ம பிஸ்னஸ்லேயே போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ஒரு டைவர்ஷன் எடுத்து வந்தது தான். கண்டிப்பாக. ஸோ அப்படிதான் இப்போ பிக் பன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமாம். அது பில்டிங் அப்பாவோட சேர்ந்து நம்ம இங்கே பண்ண போகிறதா தான் இருந்துச்சு கார்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஆனா அப்பா சாவியை கொடுத்துட்டு அவரோட லெகசியை பார்க்க போயிட்டாரு. நீ இன்னொரு லெகசி நீயாவே கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அங்கதான் ஆரம்பிக்குது. ஆனா டே 1 பிக் பென் ஆக்சுவலி ஆரம்பிக்கல. ஓகே, பிக் பென் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி யூஸ் டு ஒர்க். என்ன பண்றதுனே தெரியாது. ஒரு பில்டிங்கை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா. ஐ வாஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அது பயோடெக்ல படிச்ச இது. ஸோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் ஐ ஹேட் நாலேஜ் ஆஃப் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓரளவுக்கு வாட் இஸ் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த இதில் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுற போகிறோன்னு தெரியல, ஆனால் கார்மெண்ட் பண்ணணும், டிஷர்ட் பண்ணணும். ஏன்னா திருப்பூரில் டிஷர்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ டிஷர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், லேடிஸ் வேர் எல்லாமே ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ஆரம்பிக்கிற புதுசில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிராண்டுன்னு ஒன்று வைக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு வேணும்ல, ஒரு லேபிள் வேணும், நீங்க எப்படி இது பண்ணுவீங்க அப்படிங்கிற லேபிள். ஸோ அந்த லேபிளுங்கிற ஒரு டெசிஷன்ல அப்போ நம்ம மூளை வேற ஃப்ரெஷ், அந்த டைம்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான மூளை. ஸோ யோசிக்கும் போது ஒரு 4-5 பேர் வருது. ஆக்சுவலி மென்ஸ்க்கு ஹண்டருங்கிற ஒரு லேபிள் யூஸ் பண்ணோம், பாய்ஸ்க்கு பிக் பென், பாய் ஸ்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட், 2-3 பிராண்ட் அப்படின்னு லான்ச் பண்ணோம். எல்லாம் ஒர்க் பண்ணி ஸோ என்ன பண்றது, இனிஷியல் செட்டப்பே எடுத்தோன்னே மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணல. ஸ்டார்டட் அஸ் அ ஸ்மால் சோர்சிங் பையிங் ஆஃபீஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்கள் லேபிளில் நாங்கள் கொடுத்து, எங்கள் லேபிளில் டிசைன்ஸையும் கொடுத்து வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது கேர்ள்ஸு மென்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது படிப்படியாக என்ன ஆகுது, அப்படியே ஃபில்டர் ஆகுது. ஸோ மார்க்கெட்டோட கஸ்டமரோட அனாலிசிஸ், எங்கள் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன நல்லா வருது, என்ன பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வரும்போது வி ஃபில்டர்ட் இட் டவுன் டு பிக் பென். பாய்ஸோட ஒரு கம்ப்ளீட் பாய்ஸ் 2 to 14 years ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த 2க்கான ஒரு கிட்ஸ் வேர் பிராண்டா உருவாக்கணும் அப்படிங்கறத நாங்க அந்த ஒரு 2-3 years டவுன் த லைன் நாங்க எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க புரிஞ்சு நாங்க அதை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ராக்கி பை வர டைம் ஆயிருச்சு. ஆமா ராக்கி பை வர டைம் ஆயிருச்சு. ஸோ இப்போ இது எம்டி பில்டிங்னு சொன்னீங்க. ஸோ அந்த வந்தாச்சு, ராக்கி பாயை பிடிச்சாச்சு. இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோலாம் இருக்கு இல்லையா, பிராண்ட் பில்டிங் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு கம்ப்யூட்டர்ல தட்டணும், ஒரு லோகோ ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மட்டும் கிடையாது. ஏன்னா நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதை தாண்டி குவாலிட்டி விஷயத்துல எல்லாமே பார்த்தாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி செட் பண்ணீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கிராச்? ஒரு விஷயத்துல என்னோட சொன்ன மாதிரி காலி பில்டிங். ஸோ ஒரே ஆள் தான். நான் தான் சிஇஓ, நான் தான் சிஎஃப்ஓ, நான் தான் சிடிஓ, நான் தான் செக்யூரிட்டி, நான் தான் எல்லாமே. ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது, அந்த டைம் ஒரு சேல்ஸ்மேன் தேவைப்படுறாங்க. ஸ்டார்டிங்ல சேல்ஸ்மேன் எந்த ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் வருவாங்க, கஸ்டமர்ஸ் காட்டணும். ஸோ பையிங் ஆஃபீஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ்மேன் தேவை. ஸோ சேல்ஸ்மேன் நானே தான் சேல்ஸ்மேன் இன்னும் காட்டுவேன். ஸோ அந்த சேல்ஸ்மேன் பண்ணும்போது என்ன எப்படி பண்ணணும், என்ன இருக்கு, கஸ்டமர்ஸ் என்ன பேசுவாங்க, என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆளுங்களை நான் எடுப்பேன்.
புரியுது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அதை இருந்து பார்த்துருவோம் என்ன ஆமா என்ன இருக்கு, என்ன கண்டிப்பா. கரெக்டா இருக்கு, என்ன இது இருக்கு. ஒரு சேல்ஸ்மேன்னா அவங்க எப்படி பேசணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும், என்னென்ன சப்போர்ட் நாம கொடுக்கணும். சும்மா வந்து நின்னுட்டு பேசுப்பான்னா அவங்களாலையும் பேச முடியாது. பிகாஸ் என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியாது. அவங்களுக்கு அந்த நாலேஜை நாம கொடுக்கணும். எப்படி இது இந்த கார்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த டிசைன்ஸ் வந்து நாங்க இந்த மாதிரி போட்டுருக்கோம், ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படிங்கறத சொல்லி அதெல்லாம் தேவைப்படுங்கிறது புரிஞ்சு அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, நானே உட்காந்து பில்லு போட்ட காலம் இருக்கு. ஒரே நாளில் 10 பில் 20 பில் போட்டே ஆகணும். நான் உட்காந்து போடுவேன், இவி பில் போடுவேன். அப்போ பில் போடும்போது எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தேவை, எந்த இஆர்பினா ஈஸியாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் எடுப்போம். அதே மாதிரி டிசைன் பண்ணும்போது நெட்ஸ்லேருந்து நானே டிசைன்ஸ் அனலைஸ் பண்ணி நானே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து வரைய சொல்லுவேன். ஸோ அப்போ தெரிஞ்சிச்சு ஒரு டிசைனருங்கிறது எந்த எவ்வளோக்கு இம்பாக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடியும் கம்பல்சரி நான் வந்து ஒரு 10-15 டேஸ் இல்லாட்டி ஒரு 1 மந்த் அதுக்கு பின்னாடி நான் இது பண்ணியிருப்பேன். புரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆள் எந்த ஆள் வேணும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணது தான். அன்றைக்கி ஒரு ஆள் ஆரம்பிச்சது, இன்னைக்கு என்கிட்ட வந்து ஒரு 35 to 40 ஸ்டாஃப்ஸ் இருக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து வளர்த்துனதுக்கு காரணம் அதுதான் உண்மை. எந்த ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே கஷ்டம் ஏற்படாது. ஏன்னா அதுக்கு என்ன தேவையோ செட் ஆகி கொடுத்துரும். அதுக்கு என்ன தேவையோ செட் பண்ணி கொடுத்துரும். அதாவது திருப்பூர் கிட்ஸோட எல்லா ஹிஸ்ட்ரியும் இதுதான். நீங்களாவது பரவாயில்ல பயோடெக்கோட மாட்டீங்க. நம்ம பசங்களாம் UK US போய் படிச்சுட்டு அங்க எங்கேயாவது ஸ்டார்பக்ஸ்லயோ இல்ல எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் நினைச்சா அங்கேயே ஒரு சூப்பர் ஃபியூச்சருக்கு போயிடலாம். ரொம்ப வந்து நிட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு தலைவலி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. 90% அப்படிதான். நான் என்னதான் மெடிக்கல் போயிருந்தாலும் பயோடெக் போயிருந்தாலும் என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு ஹேபிட் இருக்கு. திருப்பூர் பீப்புள் கேன் ரிலேட் தட். கண்டிப்பா. என்ன ஹேபிட் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிஷர்ட்டை பார்த்தோன்னே உடனே பிடிச்சி அதோட லேபிள் என்னன்னு எப்படி திருப்பி பார்க்கறது. அது டிஎன்ஏ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பழக்கம் அப்போ இருந்து இருக்கும். அப்போ நான் என்னோட மெட்டர்னல் சைடு ஆக்சுவலி கோயம்புத்தூர். ஓகே. ஸோ மெட்டர்னல் சைடில் அங்கே இருக்கும்போது தாத்தா டிஷர்ட்ஸ்லாம் அங்கே இருக்கவங்க கொஞ்சம் குழந்தைங்கலாம் வாங்கும்போது அப்படி எடுத்து பார்ப்பேன். எல்லா குழந்தைங்களும் டிஷர்ட்டை கொடுத்தா இவன் சும்மா எடுத்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து போட்டு பார்க்கும். இவன் மட்டும் டிஷர்ட்டை கூட ஸ்டிச்சிங் எப்படி இருக்கு, லேபிள் என்ன இருக்குன்னு பார்க்குறான் பாரு. திருப்பூர்காரங்கிறது டிசைன் இது காட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். புரியுது. ஸோ தட் இஸ் தேர். ஒரு திருப்பூரோட பிஸ்னஸோட சக்ஸஸோட காரணமே அதுதான். எத்தனையோ ஸ்டேட்ஸ் எத்தனையோ சிட்டிஸ் இருக்கு இந்தியாவில். எல்லா சிட்டிஸ்லையும் மல்டி டிசிப்ளின் பிஸ்னஸ். திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன 1 hour டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸ் தான். ஆனால் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு, இந்த மெஷினரிஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஐடி இருக்கு, ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் திருப்பூர்ல செருப்பு தைக்கிறவனுக்கும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஓடனா தான் செருப்பு தைக்க முடியும். கண்டிப்பா இல்லைனா முடியாது. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ திருப்பூர்ல வந்து அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருக்கு. ஒரு டிஎன்ஏல வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைம் அந்த ரெவல்யூஷன் ஆரம்பிச்சப்போ வந்து திருப்பூர்னாலே வந்து இதுதான். ஸோ எங்கே போனாலும் திருப்பூர்காரங்க எங்கே போனாலும் அப்படி திருப்பூரை விட்டு வெளில போய் பண்ணணுங்கிற ஒரு இது திருப்பிங்க தான் வருவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் தேர் இன் த டிஎன்ஏ. கண்டிப்பா. ஏன்னா என்னதான் வந்து இந்த குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊரை எவ்வளோ அடிச்சாலும் இந்த வாடா அப்படின்ற எவ்வளவு பெரிய சுனாமியே வந்தாலும் நாம வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோங்க டிமானிட்டைசேஷன்ல இருந்து எடுத்தோம்னா வரிசையா முன்னாடியே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 2008ல அந்த கரண்ட் இஷ்யூ வந்துச்சு. லாட் ஆஃப் இஷ்யூஸ் அந்த டைம்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு முடிஞ்சே போயிரும்ன்றுவாங்க. ஆமா, திருப்பி அப்படியே எந்திரிச்சு நிக்கும். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இப்போ என்னோட ஜென்ரேஷன் நான் யோசிப்பேன், என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வர்றது வந்து வேற ஐடி ஏதோ போய் நல்லா இதாக இருக்கும், நம்ம தலைவலி வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் மனசார என்ன இருக்கும், அவங்க வரட்டும், என் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ் லீகசி எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். புரியுது. அதே மாதிரி தான் என்னோட ஜென்ரேஷனும். எனக்கு தலைவலி வேண்டாம்னு அவங்களும் போக மாட்டாங்க. தில் கம் இன் டு திஸ், தில் ஸ்டார்ட். ஸோ எங்கேயோ என்ன கண்ணை கட்டி காட்டில் தான் விட்டாங்க. ஆனால் பட் ஐ ஹவ் மேட் அ வெரி குட் கிட்ஸ் வேர் பிராண்ட் டுடே விச் இஸ் ரெகனைஸ்ட் பை பேன் இந்தியாவில். ஒரு நல்ல ரெகனைசேஷன் இருக்க ஒரு பிராண்டை என்னால் உருவாக்க முடிஞ்சது காரணம் அதுதான், அந்த டெடிகேஷன் தான். வெரி குட். நீங்க ஜென்சியா? நான் ஜென்சி இதுல வருவீங்களா? இல்ல. ஓகே. சோ பட் 1997 ஜென்சி வரும். கொஞ்சம் விட்டா ஜென்சி. இதுல ரெண்டு கெட்டதா வச்சுக்கோங்க. ஓகே. சோ ஆனா நார்மலா லெட்ஸ் சே ஈவன் 90s ஆர் ஜென்சிஸ் இந்த மேனுஃபேக்சரிங் குள்ள வரணும்னு பிரியப்பட மாட்டாங்க. யூ டேக் எனி பிராண்ட் தட் வாண்ட்ஸ் டு பிகம் அ பிராண்ட், அவங்க வந்து பிராண்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அங்கதான் ஓட ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி மேனுஃபேக்சர்ஸ் ஆகி, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவுட் சோர்ஸ் பண்ணீங்க, தென் யூ ஆர் அ ஃபுல் டைம் மேனுஃபேக்சரர் நவ், எண்ட் டு எண்ட் நீங்களே பண்ணிடுறீங்க. வி சோ ஆல் யுவர் ப்ராசஸ். ஸோ அதை பண்ணணும்னு ஏன் டிசைட் பண்ணீங்க? வென் யூ ஹேட் அ ஈஸி வே அவுட், ஈஸியாக வாங்கிக்கலாம்,
எல்லாமே ஈஸியா ஈஸி வே அவுட் இருக்கு உங்களுக்கு. சோர்ஸ் பண்ணி லாட் ஆஃப் பீப்புள் கம் ஃப்ரம் கோயம்புத்தூர். 10-11 மணிக்கு வராங்க, 4 o'clock திரும்ப போயிடுறாங்க. கரெக்ட். பட் பீயிங் மேனுஃபேக்சரர்ஸ் என்னாலையும் ரிலேட் பண்ண முடியும். காலையில வந்தோம் அப்படின்னா சண்டே கூட சில டைம் கிடைக்கும். ஸ்டார்டிங் சண்டேயோட ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. ஸோ for this question in the context என்ன கேட்க வரேன்னா, ஏன் why you wanted to do end to end manufacturing when you had easy options? ஸோ ஒரு கார்மெண்ட் நான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணும்போது என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட்டை தான் வந்து விழுகும். ஒரு கார்மெண்ட்டை விழுகும், நல்லா இருக்கு நல்லா இல்லை, அவ்வளோ வந்து ஒரு சிம்பிள் எஸ் ஆர் நோ டெசிஷன்லேயே வேலை முடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த கார்மெண்ட் பண்ணுறதுக்கான எத்தனை வேலை உள்ளே போகுது அப்படிங்கிறது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து உள்ளே போய் லைன் பை லைன் எல்லாருமே அனலைஸ் பண்ணுறேன். கம்பெனிஸில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ எத்தனையோ ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு கார்மெண்ட்டை வந்து பெட்டரா மாற்றக்கூடிய ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா அவங்களோட இனோவேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கார்மெண்ட் இப்போ நம்ம ஜஸ்ட் நார்மலா கார்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் அடிச்சிடறோம். ஸோ வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். எந்த கார்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பேசிக் எடுத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து 100 ரூபாய்க்கும் கார்மெண்ட் தயாராகுது, 1000 ரூபா 10,000 வரைக்கும் கார்மெண்ட் தயாராகுது. ஆனால் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னா கன்சியூமருக்கான கம்ஃபர்ட் தான் அதில் இருக்க வித்தியாசம். கன்சியூமருக்கு என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கிட்ஸ் வேர் பிராண்டை நான் எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறப்போ யோசிச்சேன், நாம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சைசிங் இருந்தாலும் சரி, குவாலிட்டி இருந்தாலும் சரி, எதுவும் ப்ராப்பரா பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சது. ஸோ நம்ம அந்த ஃபீல்ட்ல என்ன இருக்கு, ஆக்சுவல் இன்னோவேஷன், எவ்ரிடே இன்னோவேஷன் அவங்களுக்கு கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுக்காக நான் வந்து எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு தடவை பண்ணி ஒரு சின்ன ட்ரையலா தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதே இதுல வந்து இதே கம்பெனில ஒரு 2 டேபிள் மட்டும் போட்டு கட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அது இன்னைக்கு வந்து நாங்க ஐனிங், பேக்கிங், சாம்பிள் செக்ஷன்ஸ், ஸ்டிச்சிங் யூனிட்ஸ், பிரிண்டிங் எல்லாமே சேர்த்து எக்ஸ்பேண்ட் பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆன காரணம் அதுதான். எனக்கு வந்து உள்ள வந்த டைம்ல எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா நம்ம இதுக்குள்ளதான் வரப்போறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எவ்ரிடே எங்களோட அது வந்து சாதாரண D2C பிஸ்னஸ் கிடையாது. எங்களோடது ஆர்சிசன் ஆஃப்லைன் பிஸ்னஸ். ஸோ ஆஃப்லைன் பிஸ்னஸ்னா டெய்லி நாங்க வந்து ஒரு 50 கஸ்டமரை நாங்க வந்து டீல் பண்ணணும். லிட்டரலா ஆமா, 50 கஸ்டமருங்கிறது 50 கன்சியூமர் கிடையாது, இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கஸ்டமரும் 100 ரீட்டைலரை பார்த்த கஸ்டமரா இருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டர் 50 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 50 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிட்ட எத்தனை நாலேஜ் இருக்கும்? 100 ரீட்டைலர் பார்த்த நாலேஜ் இருக்கும். கண்டிப்பா 100 ரீட்டைலர் கிட்ட 1000 கஸ்டமரோட நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த 50 பேர் கொண்டு வரது வந்து வெறும் 50 பேர்த்தோட நாலேஜ் இருக்காது, ஒரு 50 லட்சம் பேர்த்தோட நாலேஜ் வரும். ட்ரூ. ஸோ இவங்க வந்து நம்ம கிட்ட கேட்குற கேள்விகள், நம்ம கிட்ட பார்க்குற விஷயங்கள் வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டை தெரியாம பார்க்குறவங்க இருக்காது. ஸ்டிச்சிங்ல இருந்து யான் குவாலிட்டி, கலர் ஃபாஸ்ட்னஸ், டெக்னிக்கலா பேசக்கூடிய ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை கேள்விகள் தினமும் கேட்கும்போது நானே பதில் சொல்லிட்டு இருக்கிறது பத்தாது. ஸோ என் ப்ராடக்ட் ஷுட் டூ த டாக்கிங். கரெக்ட். ப்ராடக்டோட தான் ஆன்சர். ஸோ அந்த கோலோட நான் ஸ்டார்ட் பண்ணது தான் மேனுஃபேக்சரிங். ட்ரூ. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரியே கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் அவுட் சோர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு திருப்பூரில் எந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னா, உள்ள மேனுஃபேக்சர் பண்ணுறதோட வெளி மேனுஃபேக்சர் பண்ணால் ரேட் கம்மியாக வருதுன்ற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனோட அந்த அவுட் ஆகிறது ப்ளஸ் உங்களோட குவாலிட்டி லெவல்ஸு அதெல்லாம் ஹேண்ட்லிங் இஸ் டஃப். இட்ஸ் டஃப். தட் வாஸ் அ குட் டிசிஷன், பட் இட்ஸ் டீடியஸ். ஆமாம், இட்ஸ் டீடியஸ். இட்ஸ் வெரி டீடியஸ். டீடியஸ். அதாவது நைட்டு தூங்க முடியாது, காலையில் ஒன்று எப்பவுமே இருக்கிறது தான். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க டேடி வந்து இஸ் இன் டு ட்ரேடிங் அண்ட் 30 years ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் ரியலி குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அகெயின் சேம் கொஸ்டின் தான். அது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. வருது, விற்கலன்னா நான் திரும்ப ஆர்டர் பண்ண மாட்டேன். கரெக்ட். மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது, ஏகப்பட்ட ஸ்டேஜ் இருக்கும். ஆமாம். ஸோ இதில் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அண்ட் யூ செட் யூர் டூயிங் எ ஹியூஜ் மந்த்லி வால்யூம் அப்படிங்கிறப்போ எல்லா ஸ்டேஜ்லையும் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ மேனுஃபேக்சரிங்ல வந்து லோ லெவல், ஹை லெவல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட குவான்டிட்டி இட்ஸ் அரௌண்ட் 18 lakh pieces per annum. ஸோ இந்த மாதிரி இருக்கு 18-20 lakhs pieces per annum நம்ம பண்றோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான், ஒரு பானைக்கு ஒரு அரிசி பதம். அந்த மாதிரி அதே மாதிரி தான். ஸோ நீங்க ஒரு கார்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கிற ஒரு செக் பாயிண்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே அது இதுதான். ஸோ எங்களோட இதில் நாங்கள் வந்து எவ்ரி ப்ராசஸ் வைஸ், ஸோ நான் அந்த சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் உள்ளே இறங்கும்போது டெக்னிக்கலோட ஒரு விஷயம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது இறக்கணும். ஸோ யான் குவாலிட்டியிலேருந்து சரி, கலர் ஃபாஸ்ட்னஸ் டையிங்கில் இருந்தாலும் சரி, ஃபேப்ரிக் கம்ப்ளீட்டாகி வர ஷ்ரிங்கேஜ் டெஸ்ட் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டெக்னிக்கல் டெஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணுது. ஓகே. ஸோ ஃபேப்ரிக் இன்னோஸ் ஆச்சுன்னே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கேஜ் டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கட்டிங் ஆனோடனே மெஷர்மெண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கார்மெண்ட்டை வந்து நாங்கள் சாம்பிளாக பண்ணி உருவாக்கி வச்சு பார்ப்போம். ஒரு கார்மெண்ட் வந்து எப்படி முழுசா வருது அப்படிங்கிறது பார்ப்போம். சும்மா ஒரு கட் பண்ணோம் போகுது அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்து டிசைனிங் ஆகும்.
கண்டிப்பா. ஃபோர்காஸ்ட் வச்சு நம்ம டிசைனிங் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி பண்ணணும், ஒரு கார்மெண்ட் எடுத்தோம்னா அந்த கார்மெண்ட் எப்படி ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறது எங்க டீமுக்கு ஆல்ரெடி ஒரு இன்சைட் இருக்கு. டெஃபினட்டா ப்ரொடக்ஷனையும் தாண்டி சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதான் விற்கும் வின்டர், இதான் விற்கும் சம்மர்னு நமக்கு யோசிச்சு இறக்க தெரியலன்னா ஸ்டஃப் அதுதான். கண்டிப்பா பாதை ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, பாதையோட தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போறது ஈஸியாயிடும். ஸோ இந்த இன்சைட் வந்து நான் எங்கள் டீமுக்கு வந்து முதலே கொடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னோட குவாலிட்டிக்கான ஒரு செக் பாயிண்ட், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குற இன்சைட் தான். ஸோ கார்மெண்ட் இந்த மாதிரி வரப்போகுதுங்கிற இன்சைட். ஸோ இதில் ஃபர்ஸ்டே காட்டும் போது அது என்ன ஹர்டில்ஸ் வரும், என்ன ஈஸியாக பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனுவர் பண்ணுறாங்க, எங்கே வந்து ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணுங்கிற மேனுவர் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் மல்டி லெவல் ஸ்க்ரீனிங் வச்சுருக்கோம், குவாலிட்டி கண்ட்ரோல் பீப்புள்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒருத்தங்க வந்து பிரிண்டிங்ல பார்ப்பாங்க, ஸோ டைஸோட குவாலிட்டியில இருந்து பிரிண்டிங்கோட ஃபாஸ்ட்னஸ் பார்ப்பாங்க. அது ஒரு பிட் எடுத்து லைன்ல போயிட்டு எடுத்து வாஷ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்ல வந்து எண்ட் பாயிண்ட்ல வந்து ஒரு செக்கிங் பார்ட் வச்சிருக்கோம். ஸோ எந்த கார்மெண்ட்டும் வந்து டேமேஜ் குட்ஸா வெளில வரக்கூடாது. புரியுது. ஸோ எந்த டேமேஜா இருந்தாலும் அது இங்கே ஸ்டாப் ஆயிடணும், கன்சியூமர் வரைக்கும் போகக்கூடாது, கஸ்டமர் கைக்கு போய் என்கிட்ட ரிட்டர்ன் வரக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாம் பேக் ஆகி வரும்போது கார்மெண்ட் ஒரு ப்ராப்பர் ஒரு குவாலிட்டியா வந்து சேர. வெரி குட். ஸோ தட் கஸ்டமருக்கு எதுவும் அந்த ஒரு தப்பான பீஸ் போயிடக்கூடாது. ஸோ எந்த டெக்ஸ்ட் புக்லையுமே படிக்காத ஒரு விஷயம் உங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா வாட் வாஸ் இட்? கஸ்டமரோட வேல்யூ என்னங்கிறது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஸோ கஸ்டமர் இஸ் த கிங். அது எல்லாருமே சொன்னார், மகாத்மா காந்தியிலேருந்து எல்லாமே வந்து கஸ்டமரோட விஷயம் சொன்னார். ஆனால் அந்த கஸ்டமர் ஏன் அந்த வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு புரிய வைக்கிறது வந்து அப்பா தான் எனக்கு புரிய வச்சது. ஸோ வந்து ஈஸியாக சொல்லும் போது அவர் அப்பப்போ ரஜினி மாதிரி டைலாக் பேசுவார் எங்கள் அப்பா. ஒரு நாள் இருந்துச்சு, இட் வாஸ் அ வெரி ஃபைன் டே. ஐ வாஸ் இன் த ஆஃபீஸ், ஐ வாஸ் சிட்டிங் இன் த ஆஃபீஸ். அப்போ வந்து அப்பா என்ட்ராகி சொல்கிறாரு, கஸ்டமர் ஒன்று, டெத் ஒன்று, இது ரெண்டும் வந்து சொல்லவே முடியாது, எப்போ வருவாங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வி ஷுட் பி வெயிட்டிங். எந்த டைம்ல எப்படி கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, வி ஷுட் பி வெயிட்டிங். ஸோ நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு அவர். என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, நாங்க வந்து எங்க சித்தப்பாவோட வெட்டிங் டைம் அது. அந்த டைம்ல வந்து இட் வாஸ் அ கவர்மெண்ட் ஹாலிடே தான். ஆனா அந்த டைம் சரி வெட்டிங்க்கு எல்லாம் போக வேண்டியது, வி ஹேவ் டு க்ளோஸ் த ஷாப். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ஷாப் எப்பவுமே ஒரு கஸ்டமர் அப்பாட்ட ரெகுலரா வந்து வாங்கிட்டு இருப்பார். ஹி வாஸ் அ வெரி குட் கஸ்டமர். அந்த டைம்ல இருந்த பிசினஸ் இட் வாஸ் அ குட் வால்யூம், நல்லா பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் தான். ஸோ இவங்க க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு நாள் வந்து அந்த கஸ்டமர் வந்தாங்க. ஓகே, அந்த மேரேஜ் அன்னைக்கு கஸ்டமர் வந்து கஸ்டமர் கடையை பார்த்திருக்காங்க, கடை க்ளோஸ்டா இருந்திருக்கு. ஸோ அந்த அன்னைக்கு கடையில இந்த மாதிரி இன்று விடுமுறை, நாளை வாங்க, அதெல்லாம் எழுதுற பழக்கம் பெருசா இல்லை, அது க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ வந்து அந்த டைம் அந்த கஸ்டமர் என்ன ஆச்சு, வேற பக்கம் டைவர்ட் ஆகி வேற கடைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஓகே, லூஸ் அ கஸ்டமர் because you were not prepared for them. ஓகே. ஸோ நாம எப்பவுமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய கார்பரேட்ஸ் ஆனாலும் நல்லா பாருங்க, நம்ம தான் இன்னைக்கு கார்பரேட்ஸாக இருந்தாலும், கவர்மெண்ட் லீவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஓனருக்கு உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்காரா போயிட்டாரா, என்ன இருந்தாலும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா the business should never stop. ஆமா, ரத்தன் டாட்டா டிமைஸ் ஆகிறாரு, ஆனால் டிசிஎஸ்ல எந்த வேலை நின்றுச்சு? கரெக்ட். ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்பவுமே அவைலபிள் இருக்கணும். அதுதான் வந்து மெயின் லெசன் எங்க அப்பா டீச் பண்ணது. எக்ஸ்ட்ராடினரி. அதை எந்த மெட்டஃபர் கூட கம்பேர் பண்ணி சொன்னது எக்ஸ்ட்ராடினரி. ஸோ உங்களோட பர்சனல் கேரக்டர் ஒன்று பயங்கரமாக சேஞ்ச் ஆச்சு பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் அப்படின்னா வாட் வாஸ் இட்? ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட், ஃபுல் லெவல் இன்ட்ரோவர்ட். அந்த சொல்லுவாங்கல்ல, நான் இட்லி சட்னி கேட்க கூச்சப்பட்டு வெறும் இட்லி சாப்பிட்றேன் அப்படிங்கிறது, அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட். ஓகே. ஆனால் பிஸ்னஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, த மோர் யூ கனெக்ட் வித் த பீப்புள், த மோர் யூ கெயின் நாலேஜ். யூ ஹேவ் டு ஓப்பன் அப். ஆமாம், வேறு வழி இல்லை. ஸோ அந்த இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறினது தான் என்னோட அந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் பிஸ்னஸ்ல. அது பிஸ்னஸ் என்ன மாத்துச்சா இல்லை பிஸ்னஸ்க்காக நான் மாறினேன்னு தெரியும். தட் வில் ஹேப்பன் ஈவென்ச்சுவலி, ப்ராசஸ்ல நடந்துரும். ஸோ நீங்கள் அக்ராஸ் இந்தியா வந்து உங்கள் பிராண்ட் எப்படி ஸ்கேல் பண்ணீங்க பேன் இண்டியா? ஸோ சொன்ன மாதிரி வி ஆர் நாட் ஆன்லைன், வி ஆர் D2C பண்ணுற கிடையாதுனாங்க. வி ஆர் இன்டு கம்ப்ளீட் ஆஃப்லைன் செக்டர் தான். ஓகே. ஸோ திஸ் ஆஃப்லைன் செக்டரில் நாங்கள் சொன்னோம், ப்ராடக்ட் ஷுட் ஆல்வேஸ் டூ த டாக்கிங். தேர்ஸ் நோ மீன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் எனி திங் கிடையாது. ப்ராடக்ட் ஷுட் டூ த டாக்கிங். ஸோ எங்களோட நெட்வொர்க் பில்ட் பண்ண மெயின் இது இருந்தது, நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்ஸை பிடிச்சோம். எந்தெந்த ஏரியாஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ஏரியாஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கை பிடிச்சோம். எந்தெந்த ஏரியாவில் ஹோல்சேல் நெட்வொர்க் நல்லா ஒர்க் பண்றாங்களோ அங்கே ஹோல்சேலர்ஸ் நெட்வொர்க் பிடிச்சோம். ஓகே. ஒரு சில ஏரியாஸ்ல ரீட்டைலர்ஸ் தான் கிங். அங்கே ஆமாம், அந்த ஏரியாஸ்ல ரீட்டைலர்ஸ் நாங்கள் பிடிச்சோம். நம்ம நேராக போகிற மாதிரி தான் இருக்கும் சில ஏரியாவில். கரெக்ட். ஆமாம். ஏன் விஷயம் அப்படின்னா, எங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருந்துச்சு, எங்களோட கன்சியூமருக்கு எங்களோட ப்ராடக்ட்டை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். காட் இட்.
அண்ட் ஆஃப்லைன் மீன்ஸ்ல நானே நேராக போய் ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறது இட் வாஸ் நாட் ஃபீஸிபிள். இட்ஸ் நாட் அ ஃபீஸிபிள் டாஸ்க். கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஒவ்வொரு ஷாப்பாக போடுறதுக்கு. ஸோ வந்து நாங்கள் எங்கே ஓப்பன் பண்ண முடியும், எங்கே எங்களோட கவுண்டரை சின்ன கவுண்டரை ஓப்பன் பண்ண முடியும், எந்த கடையில் போய் எங்களோட சரக்கை உயர்த்த முடியும், எங்க பிளேஸ் பண்ண முடியும், எங்கே பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணோம். ஒரு சில ரீட்டைல் நெட்வொர்க், ஒரு சில சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரீட்டைல் நெட்வொர்க் நாங்கள் கொடுக்குறோம். ஹோல்சேல் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறதில்ல. எஸ், ஆனால் ரீட்டைலை விட ஹோல்சேல் நெட்வொர்க்கில் எங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக வரலாம். ஆனால் ரீட்டைல் நெட்வொர்க்கில் நாங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கும்போது எங்களோட ப்ராடக்ட் ரீச் அதிகமாக இருக்குது. உங்களோட விசிபிலிட்டி நல்லா கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஒரு கன்சியூமர் கிட்ட, தெளிவான கன்சியூமர்கிட்ட அது போய் சேருது. என் கஸ்டமர்கிட்டே போய் சேருது. ஹோல்சேல்கிட்ட கொடுக்கும்போது அதோட ரீச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட டிபெண்ட், ஏன்னா தமிழ்நாடுங்கிற மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாம்பே இருக்கட்டும், லூதியானா இருக்கட்டும், எல்லா இடத்துல இருக்க நெட்வேர் இதுவும் எல்லாம் வருது, எல்லாமே போகுது. கண்டிப்பா. திருப்பூரோட நெட்வேரோட வர்த் வந்து தமிழ்நாடுக்காரங்களுக்கு பெருசா இல்ல. அதுதான் பெரிய காமெடி. என்னன்னா, இங்கிருந்து திருப்பூர்ல இருந்து சென்னையில போய் நம்ம லைன் போய் காட்டும் போது வாங்க மாட்டாங்க. இனிஷியலி நானும் போயிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் நேம் த பிராண்ட்ஸ், பட் நான் கடை ஏறி இறங்கியிருக்கேன். அதே பிராண்டை பாம்பே போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் போய் வாங்கிட்டு வருவாங்க ரீட்டைலர்ஸ். கரெக்ட். இதை தாண்டா நானும் கொடுத்தேன். இது ஒன்று நடக்கும். அப்புறம் நம்மளே வந்து திருப்பூர்ல என்ன இனிஷியலா பிராண்ட் பில்ட் பண்ணிருக்கும் போது நமக்கு குவான்டிட்டி இருக்காது, சின்ன குவான்டிட்டி தான் ப்ளே பண்ணுவோம். அப்ப சரி வேலை இருக்கணுமே அப்படின்றக்காண்டி நம்ம மற்ற பிராண்ட்ஸுக்கு ஜாப் ஒர்க் பண்ணுவோம். அப்போ ஒரு சில பிராண்டுக்கு ஜாப் ஒர்க் பண்ணியிருப்போம். அதே பிராண்டை நம்ம போற ரீட்டைல் கடைக்காரன் காமிச்சு, சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணுங்க சார், இது நான் பண்ணிட்டு இருந்ததாண்டா நம்ம சொல்லவும் முடியாது. சொல்ல முடியாது. பிராண்டை நிப்பாட்டுற விஷயம் இருக்கு. ஸோ பெர்செப்ஷன் தான். இப்போ ஒவ்வொரு கன்சியூமருக்கு ஒவ்வொரு பெர்செப்ஷன் இருக்கு. தமிழ்நாடு கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெர்செப்ஷன், திருப்பூர் இஸ் லோ குவாலிட்டி அப்படின்னு பெர்செப்ஷன். ஆனா திருப்பூர்ல ஆனந்தப்பட்ட பால்மெயின் பாரிஸோ டிஷர்ட் திருப்பூர்ல தான் தயாராகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. டெஃபினட்டா இன்னும் சைனா குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சைனாக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அவனு நம்மள தாண்டி ஒரு 50 வருஷம் தாண்டி முன்னாடி இருக்காங்க. the things that they are doing நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஆனா இனிஷியலா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி பொசிஷன் ஆச்சு, ஐயோ சைனா மொபைல், சைனா குவாலிட்டி அப்படிங்கிறது. அதாவது அவன் எல்லா மார்க்கெட்டுக்கும் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கான். நம்ம இம்போர்ட்டர்ஸ் போய் எடுத்துட்டு வந்தது அந்த லோ குவாலிட்டி ப்ராடக்ட். யூரோப்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், யூஎஸ்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். மேக்ஸிமம் துபாய் போயிருக்கும். கண்டிப்பா. துபாயில ரோடு எவ்வளவு சூப்பரா இருக்கு, டனல் எவ்வளவு நல்லா இருக்குன்னு எல்லாம் பார்ப்போம். மொத்தம் சைனா எவ்ரிதிங், சைனாவோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லாமே. டெஃபினட்டாங்க. சோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, வேற லெவல். அது சோ ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இருக்கா இல்லையாங்க டிசைட் பண்றது வந்து மார்க்கெட் தான். கண்டிப்பா. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்ட் வேணும்னா காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராடக்ட் அதுவும் இருக்கும், குவாலிட்டி எஃபெக்டிவான ப்ராடக்ட் குவாலிட்டி எஃபெக்டிவான அதுவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுல நாங்க சூஸ் பண்ணது தான் வந்து குவாலிட்டி எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் பண்ணணுங்கிற சூஸ் பண்ணோம். ஸோ எங்களோட நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா, பேன் இந்தியாவில் எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குங்க. பேன் இந்தியா நான் மார்க்கெட் பண்ணல, பேன் இந்தியாவில் என்னோட ப்ராடக்ட் பொசிஷன் தான் பண்ணேன். அதுல ஆரம்பிச்சது தான் ஒவ்வொருத்தங்களும் வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்தது தான் எனக்கு இத்தனை கஸ்டமர்ஸ். சூப்பர். ஒரு 3-4 மெட்ரோ சிட்டிஸ்ல என்னோட ப்ராடக்ட்டை நான் பொசிஷன் பண்ணேன். அங்கிருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. சொன்ன மாதிரி பாம்பேல இருந்து கேரளாக்கு வாங்கிட்டு போனாங்க. ஓகே. அவங்க வந்து நம்ம பிராண்ட் திருப்பூருக்கு வர ஆளுதான். ஓகே. நம்ம பிராண்டுன்னே தெரியாம 2 வருஷமா பாம்பேல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. கேரளால இருந்து போய் பாம்பேல இருந்து கஸ்டமர் உங்க பிராண்ட்னு தெரியாம பாம்பேல இருந்து வாங்கிட்டு இருக்காரு. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி இல்ல. அப்புறம் பார்த்து அப்படி செட் அப்ப நான் இங்கே வாங்கிக்கிறேன் டைரக்ட் அந்த ஃபேக்டரி. எங்களுக்கு அப்படி பண்ணதான் ஒவ்வொரு செட்டப் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இவ்வளோ ஸ்டோர்ஸ் ரீச் பண்ணியிருக்கீங்க. இது கேட்கணுமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். இப்போது ஒருத்தர் வந்து உங்களை மாதிரியே ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்கேல் பண்ணலாம்? அதாவது என் விலைக்கு நானே வெயிட் வைக்க சொல்கிறீங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். உண்மையாக சொல்லணும்னா இட்ஸ் நாட் ஒரு பெரிய இது இல்லை சொல்கிறது. இட்ஸ் வெரி குட் திங் தான். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். இப்போ எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி தான். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் அந்த டார்கெட். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஆஸ் அ மேனுஃபேக்சராக ஒரு 8 இயர்ஸாக இருக்கேன். அப்படிங்கிறப்போ வந்து நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அது நான் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தால் அதே மாதிரி பேக்கை தூக்கிட்டு பசங்க வருவாங்க. சம் பீப்புள் பிரிங் டிசைன்ஸ், சம் பீப்புள் don't have anything, they just want to start a brand அப்படின்னு வருவாங்க. some people will இது எப்படி இந்த மாதிரி நான் ஒரு D2Cல பண்ண போகிறேன், எனக்கு ஒரு இன்சைட்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் உட்கார வச்சு பேசுவேன். நான் ஹானஸ்ட்லி என்ன சொல்கிறது, ஆனால் எல்லாத்துக்கும் மெயின் சொல்கிறது என்னென்னா எடுத்தோடனே மேனுஃபேக்சரிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி பார்ட். கேபிட்டல் இன்டென்சிவ். அது கேபிட்டலை விட சொல்கிறது வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் எப்படி பண்ணுவீங்க. வெரி ட்ரூ.
ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் என்ன பண்ண, என்கிட்ட இருந்த ஒரு 4-5 சாம்பிள் இருக்கும். 4-5 டிஷர்ட் எங்கே இருக்குது, அப்பா கடையில் இருக்க ஒரு 4-10 டிஷர்ட், மார்க்கெட்டில் ஏதோ பார்த்துட்டு ஒரு 10 டிஷர்ட் எடுத்து நான் போனேன், கஸ்டமர்ஸை மீட் பண்ண போனேன். நான் டெல்லி, பாம்பே, கல்கத்தா எல்லாம் போனேன், கஸ்டமர் போய் பார்த்தேன். ஸோ மார்க்கெட்டில் காட்டினேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க அப்படிங்கிறது ஒரு இதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கும் போய் பார்த்தேன். அவங்க கொடுத்த இன்சைட்ஸ்ல என்ன தேவை இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இட்ஸ் லேர்னிங் தான். அடுத்து என்ன தேவை இருக்கு, அடுத்து என்னென்ன தேவை இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்து வந்தேன். ஸோ மெயின் என்னன்னா சிம்பிளா ஆரம்பிக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு ரீட்டைல் கடை போடுங்க. ஏதாவது ஒன்று ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல நீங்க வந்து ஒரு 60,000 பீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 6,000 பீஸ் 5,000 பீஸ் சும்மா பண்ணா போதும். ஒரு 500 பீசஸ் போட்டா போதும். ஏன்னா நான் போய் நீங்க வெறும் கையோட போய் நீங்க நின்று ஒருத்தர்கிட்ட நான் டிஷர்ட் பண்றேன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்றதுக்கான டைம் அவங்க கிட்டயும் கிடையாது. நீங்க ஒரு 10 பீஸ் கொண்டு போய் விரிச்சு காட்டுங்களேன். அந்த 10 பீஸ்ல இந்த 5 பீஸ் நல்லா இருக்கு, இந்த 2 பீஸ்ல நல்லா இல்ல, இந்த 3 பீஸ் நீட்ஸ் லிட்டில் ஆல்டரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த ப்ராஃபிட் தட் யூ மேட் த ஃபர்ஸ்ட் பிசினஸ். கண்டிப்பா, அதுவும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தட் இஸ் த ப்ராஃபிட் யூ மேட். பணம் தான் ப்ராஃபிட்ங்கிறது உண்மையாவே கிடையாது. பிசினஸ்ல எனக்கு ஒரு நல்ல லெசன் அப்படின்னா, பிசினஸ்ல தேர் இஸ் நாட் லாஸ்ங்கிறதே கிடையாது. யூ மேக் ப்ராஃபிட் இன் எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் யூ மேக் ப்ராஃபிட் எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. ஸோ இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ஸோ எந்த 5 கார்மெண்ட் சக்ஸஸ் ஆகுது அந்த 5 கார்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு நெட்வொர்க்கை ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், கன்சியூமர்ஸ் என்ன வேணும், கன்சியூமர்ஸ் உங்களால் ரீச் பண்ண முடியுதான்னு முதல்ல பாருங்க. ஏன்னா ஒரு டிஷர்ட்டை பண்ணி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைக்கு போட்டு பார்த்தோம்னா மட்டும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடாது. டெஃபினட்டா. ஏன்னா அந்த கன்சியூமரை போய் பார்க்குற மாதிரி பாருங்க. நான் ஒரு ரீட்டைல் கடையில் நான் போய் நின்றுவேன், ஒரு 3 மணி நேரம் நான் நிற்பேன். அங்கே வர கன்சியூமர்ஸ் நான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பேன். கன்சியூமர்ஸை பார்ப்பாங்க, அவங்க வந்து டிஷர்ட்டை விரிச்சு பார்ப்பாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத அங்கே அனலைஸ் பண்ணுவேன். திடீர்னு ஒரு டிஷர்ட்டை நானே வேற பிராண்டோட டிஷர்ட்டை நான் எடுத்து கையில் கொடுப்பேன், என் பிராண்டோட டிஷர்ட் எடுத்து கையில் கொடுப்பேன். இட்லிக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரியே காட்டுவேன். அவங்க வந்து இது வேண்டாம், இது ஓகே. அந்த டைம்ல அவங்க ஏன் நம்ம பிராண்ட் ரிஜெக்ட் பண்றாங்க, ஏன் நம்ம பிராண்டை பிடிக்குது, எல்லா பாயிண்ட்ஸையும் நான் நோட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நாலேஜஸ் கேதர் பண்ணது தான் இன்னைக்கு என்னோட மேனுஃபேக்சரிங்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. டெஃபினட்டா. ஸோ கத்திரி வச்சு தைச்சு முடிக்கிறது வந்து இட்ஸ் ஆல் டெக்னிக்கல், இட்ஸ் ஆல் இந்த பிளே புக், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணி அந்த மேனுவல் எடுத்து ஒரு நைட் உட்காந்து படிச்சீங்கன்னா காலையில் நீங்க பண்ணிக்கலாம் அது. ஆனா என்ன பண்ணணுங்கிறது வந்து இங்க மார்க்கெட்ல என்ட்ரி ஆனதான் தெரியும். டெஃபினட்டா. எனக்கு ஒண்ணுமே ஐ வாண்ட் டு கோ டீப்பர். இப்போ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் உள்ள வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேவை. ஒரு 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 ஃபேன்சி நம்பர் இருக்கு, டக்குன்னு அவ்வளோ ஒரு நம்பர்ஸ் போட்டு எல்லாத்தினால ஆரம்பிக்க முடியாது. அப்படின்னா நான் மேனுஃபேக்சரிங்கே நான் ஒன்றும் என்டர் ஆகலைங்க, பட் ஐ வாண்ட் டு பில்ட் மை பிராண்ட் அப்படின்னா வித்தவுட் என்ட்ரிங் மேனுஃபேக்சரிங் எப்படி வந்து இதை டேப் பண்ணலாம். இப்போ அவங்க கோயம்புத்தூரில் இருக்கலாம், சம்மன் ஹூஸ் வாட்சிங் நோ மைட் பி இன் சென்னை. அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், D2Cயில் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும், ஆடை போடணும், ரன் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வரும், ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் பிராண்டை மூடிடுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. there are a lot of people who have approached me. ஸோ இது அந்த கேமு. ஸோ நம்ம கேமுக்கு வருவோம். நான் வந்து என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் இல்லைங்க, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு மேக் அ பிராண்ட் அப்ரோச் ஆஃப்லைன் அப்படின்னா வாட் வுட் யூ சஜஸ்ட்? புரியுற மாதிரி சொல்கிறேங்க. திருப்பூருக்கு வாங்க. இஃப் யூர் கோயிங் டு knitwear இண்டஸ்ட்ரி, திருப்பூருக்குள்ளே வாங்க. திருப்பூர்ல வந்து உங்க ஒரு 20 பிராண்ட்ஸ் பாருங்க, ஏறி இறங்குங்க. கொஞ்சம் கால் வலிக்கும் தான் அதுக்கு, ஆனா இப்போ ஏறி இறங்குங்க, எல்லா பிராண்ட்ஸோடதும் பாருங்க. அதுல உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எடுங்க, அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் ஒரு சின்ன செட்டப்பாக வச்சு செல் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட வர கஸ்டமர் ரீட்டைலராக இருக்கலாம், கன்சியூமராக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் ஐடியா கொண்டு போயிருப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட வந்ததெல்லாம் ரீட்டைல் கன்சியூமர்ஸாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ரீட்டைல் ஐடியா கொண்டு போயிருப்பீங்க, உங்ககிட்ட வந்ததெல்லாம் ஹோல்சேலர்ஸாக இருப்பாங்க. வந்தோடனே என்ன எனக்கு ஒரு 2 பெட்டி கொடுங்க, நான் எங்கள் ஏரியாவில் விற்கிறேங்க வாங்க வந்தவங்க. ஸோ அது வந்து அந்த டைவர்ஷன் ஆகும். அந்த டைம் என்ன அமையுது அந்த டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்க. ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி அதில் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிராண்டை ஒரு எக்ஸ்ட்ரா எடுங்க. ஸோ என்ன பெயின் பாயிண்ட் உங்களோட ஆக்சுவல் இது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே புரியும். அந்த பெயின் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்க உங்க பிராண்டை டெவலப் பண்ணுங்க. அந்த பிராண்டை வந்து யாராலையும் நிப்பாட்ட முடியாது. எடுத்தோன்னே என்ன பண்றாங்க, நிறைய பேர் வராங்க, நார்மல் மேனுஃபேக்சர்ஸ் போறாங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லேபிளையும் கொடுத்து பண்ணி வாங்கிடுறாங்க. ப்ராடக்ட்டை அவங்களும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் தெரியுது இது விற்குமா விற்காதா. கரெக்ட். இது விக்குதா, ஏன் விற்க மாட்டேங்குது, போட்டு மண்டே கேபிட்டல் லாக் ஆயிடுது. கரெக்ட். டேட்டாவே இருக்காது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ராடக்ட் பண்ணி வச்சது தான் பிராண்ட்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் அது சொல்லுவாங்க லைக் மைண்டட் பீப்புளோட இருந்தால் நீங்கள் யூல் ஸ்டார்ட் திங்கிங் லைக் தட். டெஃபினட்டா. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிராண்டடோட இதோட டைப் எடுத்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யூல் நோ என்ன ஒரு நடக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு பெரிய வளர்ந்துருக்க பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் முன்ன வந்து அந்த டைம்ல இருந்த பிராண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து பெரிய பிராண்ட்ஸா இருக்காங்க. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்தது தான். டெஃபினட்டா. ஸோ இங்க இருக்க ஃபேக்டரிஸ்க்கே ஒரு பிராண்ட் ஆகுது இன்னைக்கு பெரிய சேலஞ்ச். ஆமா ஆமா. ஸோ இந்த லைனே இல்லாம திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மார்க்கெட்டை டேப் பண்ணணும்னு நினைக்கிற போது எது ஓடுது ஓடலன்னு தெரியாது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இதை வாங்கி கொடுக்குறோம், இது விற்குது, இவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ஒரு 10 பிராண்டு நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்திருக்கேன், ஒரு 100 கடை தமிழோட கிராஸ் பண்றேன், எனக்கு ஒரு மாசம் ஒரு 10,000 பீஸ் எடுக்க முடியுது அப்படின்னா he can at least try 1000 pieces பிராண்ட்ல ட்ரை பண்ண முடியும். ஒரு 5 பிராண்ட்ல 1000 பீஸ் விற்கிறேன், கூட என்னோட பிராண்ட் இருக்குங்க பாருங்கன்னா, கரெக்ட், திங்ஸ் வில் ஒர்க். ஸோ நானும் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட் ஆஸ் யூ நோ, யூ ஹேட் ஈஸி ஆப்ஷன்ஸ். மென்ஸ் வேர் பண்ணியிருக்கலாம். சி எவ்ரி திங் இஸ் டஃப், பட் ப்ரொடாமினென்ட்லி பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 சைஸு, நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸு. ஃபாஸ்ட் ஃபேஷன் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படின்றக்குள்ளே மாறிடும். பாம்பேல ஒன்று லான்ச் ஆகும், அதை நம்ம எடுக்கலான்றக்குள்ளே சார் அது டென்ட் அவுட் சார் அப்படின்பாங்க. நடந்துட்டு இருக்க விஷயம், நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம். அப்படின்னு இருக்கும்போது ஏன் பாய்ஸ் வேர் தான் அப்படின்னு ஸ்டிக் ஆன் பண்ணீங்க? அண்ட் வாட் வர் த மேஜர் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட்? ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதும் பாய்ஸ் வேர் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல. ஐ எக்ஸ்பெரிமெண்ட் இன்டு மென்ஸ் வேர், பாய்ஸ் வேர் எல்லாமே பண்ணேன். எல்லா ஃபீல்ட்லையும் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாமே பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாலுமே பாய்ஸ் வேரில் வந்து காம்ப்ளெக்சிட்டி நிறையா இருக்குது. 10 சைஸ் 12 சைஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு ஃபிட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபிட் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க 5 வயசு பையனுக்கும் நார்த்தில் இருக்க 5 வயசு பையனுக்கும் நிறைய வித்தியாசம், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து லென்த் அதிகமாக வேணும், அங்கே லென்த் ஷார்ட்டாக வேணும். அதுக்கு ஒரு சில பேர் இங்கே சப்பியாக இருப்பாங்க. ஜென்ரலாகவே நம்ம இப்போ நம்ம ஏரியாஸ்லையும் பார்த்தாலும் இட்ஸ் அ வாஸ்ட் இதுதான். ஸோ இவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணணும். இதுல மெயின் என்னன்னா, இப்போ நீங்க மென்ஸ் வேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சியூமர் ஒருத்தங்க தான். கண்டிப்பா த வியரர் இஸ் யுவர் கன்சியூமர், அவ்வளவுதான். மீறி போனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க வைஃப் இருப்பாங்க, அவ்வளவுதான். அது கிட்ஸ் வேர் பொறுத்த வரைக்கும், பாய்ஸ் வேருக்கு இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் வேரா இருந்தாலும் சரி, அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்சியூமர் வந்து 3 பேர் ஆயிடுறாங்க. ஒன்னு போடுற அந்த கிட், யார் அந்த பாயோ அந்த கேர்ள், அவங்க உங்களோட கன்சியூமர். அடுத்து அவங்களோட பேரண்ட்ஸ், கரெக்ட், அவங்க தான் வாங்கி தரணும். அதுக்கு மேல வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்ல இந்த தண்ணி கேன் போட வந்தவங்க இருப்பான், இந்த வீட்டு வேலை செய்யறவங்க இருப்பாங்க, என்னங்க குழந்தைங்க இந்த மாதிரி போட வச்சிருக்கீங்க, என்னங்க இந்த குழந்தைங்க இது நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கும். இது இல்லாம சொசைட்டி கண்டிப்பா கீழே பார்க்குக்கு விளையாட போகும்போது அந்த ஒரு இது இருக்குது. இத்தனை இது இருக்கு. கிட்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் இது இருக்கு, இவங்களோட ஐடியாஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம இவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுங்கிற ஒரு சேலஞ்ச், ஒரு ப்ராடக்ட் மேக் பண்றதுல இத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணணும், அந்த சேலஞ்ச். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு. இது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், கிக். நம்ம தில்லாலங்கடியில சொல்ற மாதிரி ஒரு கிக், அந்த கிக்கு கொடுத்துச்சு. ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம ட்ரை பண்ணோம். நம்மகிட்ட வந்த கஸ்டமர்ஸும் வந்து அந்த டைம்ல பெயின் என்ன பாயிண்ட் இருந்துச்சுன்னா, திருப்பூர் வாஸ் நெட்வேர் இண்டஸ்ட்ரி, ஒரு நல்ல நெட்வேர் இண்டஸ்ட்ரி. டொமஸ்டிக் பிராண்ட்ஸ் பேன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு நிறைய இருந்துச்சு, ஆனால் கிட்ஸுக்கு நல்ல பிராண்ட்ஸ் இல்லை. கிட்ஸு பொறுத்த வரைக்கும் பேசிக்கான பீப்புள், திருப்பூரோட காமன்ஸ் ஐடியா இருந்தது என்னன்னா, குழந்தைங்க துணி சீக்கிரம் அழுக்காயிரும், சீக்கிரம் கிழிஞ்சிரும், இருக்கிறது பேசிக்கான ரேட்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. வெறும் காஸ்ட் எஃபெக்டிவ் அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் கிட்ஸுங்கிறவங்களுக்கும் அவங்களோட மைண்ட் இருக்கு, அவங்களோட கிரியேட்டிவிட்டி இருக்கு, அவங்களோட நாலேஜ். அவங்க இன்னைக்கு வந்து நாம குழந்தையா இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ₹1 சாக்லேட் வாங்குறது பெரிய விஷயம். டெஃபினட்டா. இன்னைக்கு வந்து டைரி மில்க் சில்கே ஒண்ணுமே இல்ல, அது எனக்கு ஃபெரோரோ ராஷர் கொடுங்க, எனக்கு டாப்லரன் வாங்கி கொடுங்கங்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா மொபைல் எல்லாமே குழந்தைங்க இல்ல, மொபைலுங்கிற ஒரு காரணம் இல்லாம அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட், நீங்க ஒரு எஜுகேஷன் இருக்கு, அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து நாம இருந்த எக்ஸ்போஷருக்கும் நம்ம சொல்ல மாதிரி அந்த ஜென்சி கிட்ட முன்னாடி மில்லனியல்ஸ் தான் எப்படின்னா எல்லாமே பார்த்த ஜென்ரேஷன். அவங்க வந்து மொபைல் போன் உருவாடுறது எப்படின்னு பார்த்த ஜென்ரேஷன். இவங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ இவங்களோட இன்னைக்கு ஒரு டேஸ்ட், இவங்களோட ட்ரெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து வெரி வாஸ்ட். அதாவது இன்னைக்கு ஒருத்தங்க ஒரு ஜென்ஸ் வேர்ல ஒரு மென்ஸ் வேர்ல ஒரு ட்ரெண்ட் போகுதுன்னா அதே பாய்ஸ் வேர்லயும் அது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ பேகி டிஷர்ட்ஸ், they want baggy t-shirts, baggy pants, they want baggy pants. அவங்களோட சாய்ஸ் ஆஃப் வியரிங், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்ல வரல. இன்னைக்கு வந்து மென்ஸ்ல கூட 30-40% பீப்புளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஆனா கிட்ஸ்ல 90% கிட்ஸ் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சூப்பரா பிடிச்சி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்ட் உருவாகணும். பேரண்ட்ஸுமே அவங்கள ஸ்டைலிங் பண்றதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணா நாம என்ன சொல்லுவோம்,
ஒரு பணத்தை போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இது ஆஸ் அ அடல்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னன்னா பர்சனாலிட்டிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இது பெரிய பெரிய ஆளுங்க சொல்ற விஷயம். செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், நம்ம போடுற துணியில இன்வெஸ்ட் பண்ணலாம், 100-200 அதில் பார்க்க கூடாது, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக போடணும், நல்ல வாட்சஸ் வாங்கிக்கணும். தட் கிவ்ஸ் அஸ் a status. That is one of part of investing. You don't invest in your business alone. கான்ஃபிடன்ஸே பூஸ்ட் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். முக்கியம் அதுதான். நம்ம போற ட்ரெஸ் நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். கரெக்ட். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? நாம அவங்களோட பர்சனாலிட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி குழந்தைங்களோட விஷயத்துல எஜுகேஷன், பர்சனாலிட்டி, ஹெல்த், இது 3 தான் குழந்தைங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்களும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும், குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டெஃபினட்டா. ஸோ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் தான். இந்த ட்ரெஸ்ஸிங் தன்னால ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருது. இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே குழந்தைங்க இன்னைக்கு எவ்வளவு விஷயத்துல ஷைன் ஆகிறாங்க. டெஃபினட்டா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கிட்ஸ் வேர் வந்து ஒரு நல்ல ஒரு கிட்ஸ் வேர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆரம்பிச்சது தான் இந்த பாய்ஸ் அண்ட் மென்ஸ். பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நீங்க யூ டேக் யூ ஆர் மீ கடைக்கு போவோம். ஓகே, அதாவது there was a age காலேஜ்ல இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் தான், இந்த டிஷர்ட் போனா இது மாத்த மாட்டேன் அப்படி இருந்தது. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா போவோம், சம்திங் சூட் ஆச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். will not waste much time. நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா இருந்தாலும் இது அங்கேயே நான் எடுத்துக்குவேன்ப்பா, இட் இஸ் ஹைலி அஃபோர்டபுள் அப்படின்னு போயிடுவோம். ஆனா குழந்தைங்களை அப்படி எடுக்க மாட்டோம். நம்மளே வந்து தேடி எடுப்போம். அது நல்லா இருந்துச்சு, அந்த பிராண்ட் நல்லா இருந்துச்சு. ஈவன் தான் நம்ம மேனுஃபேக்சர்ஸ் இருந்தாலும் we are ready to pay. கரெக்ட். சரி, நல்ல ஒரு இதுல எடுத்து கொடுக்கணும்ப்பா, அப்பதான் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ that era is there. உண்மையை சொல்லணும்னா ஆஸ் அடல்ட்ஸ் நாம வந்து நம்ம மைண்ட் செட்ல நிறைய விஷயத்தை பார்க்குறோம். எப்படி அப்படின்னா, ஒரு அடல்ட்டா இருக்கும்போது நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து ஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருக்கேன், நான் வீட்டுக்கு போனோடனே ஐ சேஞ்ச் இன்டு கம்ஃபர்ட் க்ளாத்ஸ். பழைய ஆளுங்க சொன்னா லுங்கி போட்டுக்குவாங்க, இல்லை பஜாமாஸ் போட்டுக்குவாங்க. அப்புறம் அவங்க ஸ்லீப்புக்கு போகும்போது ஸ்லீப் சூட் போட்டுக்குவாங்க. ஸோ வந்து ஆஸ் அ அடல்ட் வி ஹாவ் அ செட் ஆஃப் திங்ஸ். இதுதான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஜாகரும் ஒரு டிஷர்ட்டும் போட்டுட்டு வாக்கிங் போயிடணும், வந்து குளிச்சுட்டு ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டுக்கணும், சாப்பிட்டு உட்காரும்போது இந்த மாதிரி மாத்திக்கணும், இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஸோ கிட்ஸுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க ஜீன்ஸ், டிஷர்ட், ஷர்ட் போட்டு வச்சிங்க அப்படின்னா திடீர்னு விளையாண்டுட்டு இருக்குங்க, கொஞ்ச நேரத்தில் தூங்கிடும். ஸோ அவங்க எப்போ விளையாடுவாங்க, அவங்க எப்போ தூங்குவாங்க, எப்போ சாப்பிடுவாங்கன்னு நம்ம டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா. ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, திடீர்னு எனர்ஜெட்டிக்கா வருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு ஸ்கூல்ல இருந்து டயர்டா வருவாங்க, திடீர்னு படுத்துருவாங்க. ஸோ நாம அவங்களுக்கு கொடுக்குற போற ட்ரெஸ் என்னன்னா எல்லா டைமும் அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். புரியுது. டிராவல் பண்ணும்போது நம்ம ஒரு குவாட்ஸ் வியர் பண்றோம் அப்படின்னா அந்த குவாட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கணும். கண்டிப்பா. ஸோ அந்த குவாட்ஸ் எப்படி இருக்கணும்னா, திடீர்னு அவங்க தூங்கினாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். திடீர்னு ஒரு இறங்கிட்டோம், ஒரு ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கி ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படின்னாலும் அந்த குவாட்ஸ் பார்க்க நல்லா இருக்கணும். ஸ்லீப் சூட்டாவும் தெரியக்கூடாது, கண்டிப்பா அவுட்டர் வேராவும் இருக்கக்கூடாது. ஸ்லீப் சூட் கொடுக்குற கம்ஃபர்ட்டும் கொடுக்கணும், அவுட்டர் வேர் கொடுக்குற லுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பா. இது ஏன் ஃபங்க்ஷனுக்கு போய் இதை போட்டு வந்திருக்கேன், இல்லைன்னா வந்து ஏன் இப்போ எல்லாம் நல்லா வந்திருக்காங்க இதை போய் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அதே ஃபங்க்ஷன்ஸ்ல எத்தனை நெட்வேர் ஜாக்கெட்ஸ் விற்கிறது தெரியுமா? டெஃபினட்டா. ஃபேஷன் வந்த ஒரே காரணம் இன்னைக்கு கிட்ஸுக்கு வந்து அந்த நெட்வேர் போட்டு கூட்டிட்டு வராங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஆமா, பெரிய லெவல் ஓன் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்ல, சின்ன சின்ன மாத்த போற ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கட்டும், ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கட்டும், இட்ஸ் கம்ஃபர்டபுளான க்ளோத்திங்ல சொல்றீங்க. இப்போ கல்யாணத்துக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நான் பார்த்துருக்கேன், என் குழந்தைங்கள்ல இருந்து என்னோட சொந்தக்காரங்க குழந்தைங்க வரைக்கும் அந்த 5000 8000 வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை போட வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு. பெரிய இல்ல எனக்கு அதுதான் வேணும், டிஷர்ட் தான் வேணும், எனக்கு குத்தவே கூடாது. ஏன்னா குழந்தைங்களோட அவங்க புரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த காட்டனு அந்த நெட்வேர் தான் அது பெஸ்ட் சூட் ஆகும். அதுல இஃப் யூ கேன் கிவ் லக்ஸுரி, இஃப் யூ கேன் கிவ் தட் அட்டையர்னா பெரிய விஷயம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டிஸ்ட்ரப்ஷன் தான் டெஃபினட்டா ஒரு ஹியூஜ் ஓப்பனிங் இருக்கு. நம்ம அந்த ஒரு ஆஃபரை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா they will buy. அந்த ஆஃபர் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்கிற பெயின் பாயிண்ட் தெரிஞ்சது. அதுதான் நான் இந்த பாய்ஸ் வேற கேர்ள்ஸ் வேற ஆரம்பிச்ச காரணம். நைஸ். ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி அத்லெட்டிக் பாடிஸ், இந்த சப்பி பாடிஸ் இப்போ கிட்ஸில் வந்து ஒவ்வொரு ஃபிட்டு மாறும். ஸோ இந்த ஃபிட்டு காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து சேல் லெவலில், கவுண்டர் லெவலில் எப்படி எஃபெக்ட் ஆகுது, அண்ட் எல்லா கலரும் எல்லா இடத்துலையும் விற்காது. ஒரு சில கலர் வந்து வாலண்டரியாக எனக்கு ரெட்டு வேண்டாம், ஒயிட்டு வேண்டாம், பிளாக் போட்டால் அது நாட் ஆஸ்பீஷியஸ், அந்த மாதிரி இது இருக்கு. ஸோ இது 2 சேலஞ்ச் எப்படி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறீங்க? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா there's no one fit for all. ஓகே, இட்ஸ் லைக் there's no one fit for all. மைண்டும் சரி,
there's no one single mind of everyone. So we are going into psychologists-க்குள்ள பார்க்கும்போது இது ஒரு ஒரு அப்ரோச். ஸோ இப்போ ஃபிட்டு எடுக்கும்போது நிறைய ஷோரூம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷோரூம்ஸில் ஹேங்கர் மாட்டி வச்சிருப்பாங்க. நிறைய ஷோரூம்ஸில் இருக்கிறது எல்லாமே மேனிக்யூன்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க, நல்லா இருக்குது. நிறைய ஷோரூம்ஸில் விரிச்சு ஓப்பன் பண்ணி ட்ரெடிஷ்னலாக ஓப்பன் பண்ணி கேட்பாங்க, கஸ்டமர் கேட்பாங்க, இவங்க இந்த சைடு அதை எடுத்து காட்டுவாங்க. ஓகே, எதுக்கு எது ரிலேட் ஆகுங்கிறது வந்து ரீட்டைலர் ஸ்டாப் பண்ணணும். செல்லிங்கோட அந்த இது வந்து எதுக்கு எது ரிலேட் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு பட்டு சேலை வாங்க போறோம், பட்டு சேலையை வந்து நம்ம ஹேங்கர்ல வச்சு நீங்க பார்த்து எடுத்துக்கோங்கன்னா அதோட அந்த இது வராது. அழகா உட்கார வச்சு, அதுவும் சேர்ல உட்கார வைக்கிறது, பெட்ல உட்கார வச்சு அப்படியே விரிச்சு காட்டு. கண்டிப்பா அந்த எலகன்ஸ், அந்த ஒரு பட்டோட எலகன்ஸ்ங்கிறது அந்த அந்த விரிக்கும் போது இருக்க அந்த எலகன்ஸ்ல இருக்கும். கண்டிப்பா அதே மாதிரி தான் நம்மளோட இதுலயும் சரி, ஃபிட்டோட காம்ப்ளெக்சிட்டி வந்து எல்லா பக்கமும் இருக்க தான் செய்யும். நீங்க ஒரே ஃபிட்டை வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதை டிஸ்ப்ளே பண்ற விதம் தான். ஒரு சில ஃபிட் எல்லாம் எடுத்து கீழே விரிச்சா இட் வில் லுக் லைக் அ ஷார்ட் கார்மெண்ட். பாக்ஸ் டைப்ல இருக்கும், பெருசா இருக்கும், எடுத்து போட்டா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தோணும், மைண்ட்ல தோணும். சோ அது ட்ரையல் பண்ண வேண்டியது வரும். சோ ட்ரையல் ரூம் இல்லாத கடையில அது பாசிபிள் இல்ல. கண்டிப்பா. சோ தட் இஸ் தி பிக் டவுன் ஃபார் தி கார்மெண்ட். சோ இதே வந்து ஒரு சில ஹேங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்மெண்ட் லென்த்தா தெரியும், எடுத்து இப்படி பாப்பாங்க, லென்த்தா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, இது போட்டா கரெக்டா இருக்காதுன்னு நினைப்பாங்க. சோ எய்தர் ட்ரையல் பண்ணி ஒவ்வொரு கார்மெண்ட் பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஆனா எல்லாத்துலயும் ட்ரையல் பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ட்ரையல் பாக்குற மைண்ட் செட்ல இருக்காது, டைம் இருக்காது. குழந்தைங்களுக்கு டைம் இருக்குமே தவிர, ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிருப்பாங்க, இது பண்ண அதுக்கு டைம் இருக்காது. ஸோ எங்களோட ஃபிட் இன்ஜினியர் நாங்க பண்றது வந்து ஜஸ்ட் ஒரு இன்னைக்கு நேத்து பார்த்து எடுத்தது இல்ல. இட் வாஸ் லாங் ஸ்டாண்டிங் பிராண்ட்ஸோட எத்தனை ஃபிட்ஸ் இருக்கோ, எப்படி இருக்கோ, அவங்க இந்தியன் ரீஜியன்ஸ் வைஸ் எப்படி அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஐம் நாட் சேயிங் ஐம் கோயிங் டு H&M. நான் போய் H&M இன்டர்நேஷனலோட எடுத்து காட்டல நானு. இல்ல, we should know our customer. அங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ணிட்டு இங்க and if I'm serving இந்த நம்ம கஸ்டமரை சர்வ் பண்ண போகும்போது இது மேட்ச் ஆகலனா மேட்ச் ஆகல. கண்டிப்பா நம்மளோட இந்தியாவோட growth chart எப்படி இருக்கு, WHO கொடுக்குற growth chart பேஸ் பண்ணி எப்படி ஃபிட்டை கரெக்ட் பண்ணணும். ஒரு ஃபிட், பட் ஐ கேன் கேரண்டி தட் இஸ் a fit for all. ஆனா ஐ கேன் கேரண்டி தட் இஸ் a fit for the most of the people. 85% சர்வ் ஆயிரும். இல்லாட்டியும் அப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சம் பில்டப்பா இருக்கவங்க, ஹெல்த்தியா இருக்கவங்க ஒரு சைஸ் மேல போய்க்கலாம், கொஞ்சம் லோ பில்டப்பா இருக்க ஒரு சைஸ் கம்மியா வந்துக்கலாம். ஆனா இது எல்லாமே எப்படி டிஸ்ப்ளே பண்றாங்கங்கிறது பொறுத்து தான். ஸோ ஒரு கார்மெண்ட்டை காட்டி அவங்க ட்ரையல் பார்க்காம போடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாம் நீங்கள் கீழே விரிச்சு வச்சு காட்டினாலும் சரி, ஹேங்கரில் வச்சு காட்டினாலும் சரி, நீங்கள் மேனிக்யூரில் போட்டாலும் சரி, எப்படி எடுத்து போட்டாலும் கன்சியூமர் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃபிட்டாக தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஆசம். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து ஒரு சில இடத்துல பிளாக் தே டோன்ட் வாண்ட் பிளாக் பிகாஸ் இட்ஸ் நாட் ஆஸ்பிஷியஸ் அப்படிம்பாங்க. ஒரு சில பிளாக் இஸ் இன் த ட்ரெண்ட் ரைட். ஆமாம், எனக்கு பிளாக் கண்டிப்பாக வேணும். பிளாக் கண்டிப்பாக கேரளாவில் ஹவ் சீன் பிளாக் இல்லைனா போகாது. கேரளா அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சைக்காலஜி எப்படி வருதுன்னா, இட்ஸ் அகைன் கமிங் டு பிளே. அப்போ எத்தனையோ கோடி குழந்தைங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரே சைக்காலஜி நம்ம சொல்ல முடியாது. சிம்பிள் கன்செப்ஷன் என்ன, ஒயிட் வந்து போட மாட்டாங்க குழந்தைங்க, அழுக்காயிரும். ஏன் ஒயிட் போட மாட்டாங்க அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், எல்லா டைமும் எல்லாமே பண்ணுவாங்க. எப்போ எது பண்ணுவாங்க சொல்ல முடியாது, ஆனால் எல்லா டைமும் எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க கம்ஃபர்ட்டாக போடும்போது நீங்கள் ஒயிட் போட முடியாது. அது ஒரு ப்ரீமியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகும்போது ஒயிட் கண்டிப்பாக தேவை, டிமாண்ட்ஸ் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இது இல்லை சரி, இதெல்லாம் இல்லை, இன்னைக்கு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் ஒயிட் தான் போட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க, ஒயிட் வாங்கி தான் ஆகணும். க்ரீன்னா க்ரீன் வாங்கி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாமே கலர்ஸை வந்து நம்ம இந்த கலர்ஸ் வேண்டாம், இந்த கலர்ஸ் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 10 years பேக்கு ராயல் ப்ளூன்னு ஒரு கலர் போச்சு, கண்டிப்பாங்க நல்லா போச்சு பீக்ல. ராயல் ப்ளூ இஸ் தி காஸ்ட்லியஸ்ட் கலர். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிரீன் ஏன்னா இதெல்லாம் டாப்ல போச்சு பாகிஸ்தான் கிரீன். அதுக்கப்புறம் ராயல் ப்ளூ. ரெண்டுமே ஆக்சுவலி ஏன் ராயல் ப்ளூங்கனாலே ராயல் தான் ஆக்சுவலி. என்ன அர்த்தம்னா அதோட டையோட காஸ்ட் வந்து நம்ம யூஸ்வல் யூஸ் பண்ற டை விட 50% அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. 50% ரொம்ப ஜாஸ்தி. டையிங்லயே அந்த கலருக்கு தான் ரேட் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஃபாஸ்ட்னஸ் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப டஃப் அந்த கலர்ல போச்சு. ஆனா லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல அந்த கலர் வந்து கலரே இல்ல. பட் தட் கலர் இஸ் கமிங் பேக் இன்டு ட்ரெண்ட் அகைன். திருப்பி வருது. ஓகே, இப்போ ராயல் ப்ளூ இஸ் கமிங் பேக் இன்டு ட்ரெண்ட். ஓகே, ஸோ ட்ரெண்ட் இஸ் லைக் அ சைக்கிள். நீங்க இது வேணும் வேண்டான்னு சொல்ல முடியாது, இது கிடையவே கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ, ஆமா, எங்க டீம் அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க எப்படி போகுதுங்கிறது. டு பி ஹானஸ்ட், திருப்பூர்ல டொமஸ்டிக் பிராண்ட்ல பேன் இந்தியா லெவல்ல ஓவர் சைஸ் டிஷர்ட் ஃபார் கிட்ஸை லான்ச் பண்ணது நாங்க தான். ஓகே, ஸோ வி அண்டர்ஸ்டுட் த ட்ரெண்ட் வரப்போகுது. ஸோ நாங்கள் லான்ச் பண்ண புதுசில் எவ்ரி ஒன் வேர் சர்ப்ரைஸ், ஓவர் சைஸ் கிட்ஸில் போகுமா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து கிட்ஸில் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஓவர் சைஸ் விற்குது. ஓகே, டாட்
அந்த ஒரு கான்செப்ட்லயே விக்குது and எடுத்துக்கிறாங்க இல்ல எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி வந்துருச்சு. நீ இதுதான் போடணுங்கிற காலம் போய் எனக்கு இதுதான் வேணுங்கிற காலம் வந்துருச்சு. ஓகே started demanding அப்படிங்க kids know எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும். got it. ஸோ வந்து ஒரு கார்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். அவங்க மனசில் என்ன ஓடும் ஒரு கார்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைங்களுக்கு வாட் வில் ரன் பிஹைண்ட் தேர் மைண்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்டாக வந்து பார்க்கும்போது அவங்க குழந்தைக்கான கரெக்டான ப்ராடக்ட் தானே இது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் பேசிக் ஒரு பேரண்டல் இன்சைட். அதான் இது ஒரு ஃபாதராக இருந்தாலும் மதராக இருந்தாலும் குழந்தைக்கான கரெக்டான ப்ராடக்ட் தானேன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தென் கம்ஸ் த வேல்யூ ஃபார் த மணி. அவங்களோட விஷயத்துல வந்து அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ அது வேல்யூவா இருக்கு அப்படின்னு. அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கடையில பார்க்கும்போது அங்க இருக்க அந்த லைட்ஸ்க்கும் அந்த ஒரு செட்டப்க்கும் அந்த ஆம்பியன்ஸ்க்கே வித்துரும். அது பார்க்கும்போது அந்த டிஷர்ட் வந்து பல இருக்கும், பார்க்க சூப்பரா இருக்கும். அவங்க மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு வித்தியாசமான மேட்சிங்ல வச்சிருப்பாங்க ஒரு கார்மெண்டோட. கண்டிப்பா அதெல்லாம் நல்லா இருக்கும்னு எடுத்து ஃபிட் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு பார்த்து ஃபிட் ஓகே, கம்ஃபர்ட்டா இருக்குமான்னு கையில தொட்டு பார்ப்பாங்க. கையில பார்ப்பாங்க, கம்ஃபர்ட் ஓகே, டிசைன்ஸும் ஓகே, டிசைனும் நல்லா இருக்கா, கிராண்டா இருக்கா, ஒரு பார்க்க ஒரு அட்டகாசமா இருக்கா, போட்டு போன 4 பேர் பார்ப்பாங்க, ரிச்சா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து வாங்குறது டைம்ல இருக்கு. இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த கேமே ஆரம்பிக்குது. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டிஷர்ட் வந்தோடனே அந்த டிஷர்ட்டை வந்து அந்த குழந்தை எத்தனை தடவை போடுது. ஓகே, ஒரு டைம் புதுசுன்னு போட்டுட்டு பீரோக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை எடுக்கவே இல்லைன்னா அங்கேயே அந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஏன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஹானஸ்ட் கஸ்டமர். உண்மையா சொல்லணும்னா அவங்க வந்து என்ன இருக்கோ அதை செயல காட்டிடுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போடாத அந்த குழந்தை அடுத்த செகண்ட் போடாததுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஒன்று வந்து முக்கியமான காரணம் கம்ஃபர்ட். அது போய் விளையாடும் போது அது கம்ஃபர்டபுளா இல்லை, அவங்க போய் சாப்பிடும் போது தூங்கும் போது அது கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ அது வேண்டான்னு அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி சொல்ல தெரியாது, வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அது என்னங்கிறது சொல்ல தெரியாது. எங்க ஒரு சின்ன மைன்யூட் ஒரு விஷயம் இங்க கீழே பிடிச்சிருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு கழுத்துல கொஞ்சம் டைட்டா இருந்துருக்கலாம், வேர்க்கும் போது இங்க கொஞ்சம் அது இரிட்டேட் ஆயிருக்க மாதிரி இருந்துருக்கலாம், லேபிள் குத்திருக்கலாம். ஸோ அது சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து அந்த டிசைன் அது வந்து அவ்வளவு பெருசா இல்லை, அங்க லைட்ல பார்த்ததுக்கும் நேர்ல போட்டதுக்கும் இல்ல. சோ குழந்தைங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ திஸ் இஸ் a very huge red flag. ஸோ பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டாங்கனாலே அவங்களோட பாதி விஷயம் புரிஞ்சிருச்சு, அந்த பிராண்ட் வந்து கிடையாது, அவங்க வீட்டுக்குள்ள அந்த பிராண்ட் என்ட்ரி கிடையாது, பிராண்டுக்கு என்ட்ரி கிடையாது. அடுத்தது வர்றது வந்து ஆஸ் எ பேரண்டா பார்க்கும்போது எத்தனை வாஷ் தாங்குது. சோ அங்க சூப்பரா இருந்திருக்கும், வாங்கும்போது வந்து நம்ம என்ன துவைச்சு பார்த்தா வாங்க போறோம் அப்படி எல்லாம் வாங்க போறது கிடையாது. இங்க வந்து எவ்வளவு வாஷ் தாங்குது. சோ ஒரு நிட்வேர் எப்படி துவைச்சாலும் சரி, எப்படி இது பண்ணாலும் சரி, எல்லா துணிங்களும் சேர்த்து துவைப்பாங்க. 3 வாஷ் 4 வாஷ் தாங்காது. அங்க நல்லா இருந்திருக்கும், இங்க வந்து 4 வாஷ் தாங்காது. உடனே வந்து அதோட வேலையை காட்டிடும், நேரா கிச்சனுக்கு போயிடும், அது துடைக்கிற துணியா போயிடும், இல்லாட்டி வண்டி துடைக்கிற துணியா போயிடும். சோ வந்து இது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து ஆக்சுவலி குழந்தைக்கு டிஷர்ட் வாங்கினாங்க, துடைக்கிற துணி வாங்கல. ஸோ மினிமம் ஒரு கார்மெண்ட் வந்து 10 வாஷ் 15 வாஷ் கேரண்டியா வரணும். ஒரு கேரண்டி வரணும் ஒரு நெட்வேர் கார்மெண்ட்டுங்கிறப்போ. இந்த 15 வாஷ் ஆகுறதுக்கு குறைஞ்சது 6 மாசம் 8 மாசம் ஆயிடும். அதுக்கு மேலேயும் தாங்கும். ஒரு வெரி குட் நெட்வேர் இது அப்படின்னா எங்களோட பிராண்ட்ஸ், நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது 1 வருஷம் 1.5 வருஷம் கூட தாங்கும், 2 வருஷம் கூட தாங்குற ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா என்ன, அதுக்குள்ள குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. ட்ரூ ப்ராடக்ட் இருக்கும், அந்த நீடு சர்வ் ஆகாது. ஸோ எத்தனை வாஷ் வருதோ அதுதான் அந்த பிராண்டு கிடைக்கிற பெரிய ஒரு. பேரண்ட்ஸ் அப்படிதான் அப்ரூவ் பண்ணுவாங்க. பேரண்டல் அப்ரூவல் எப்பவுமே அந்த வாஷ்ல தான் இருக்கும். ஏன்னா வேல்யூ ஃபார் மணி, லைஃப் வரணும். அந்த லைஃப் வந்தது போக வந்து அது எத்தனை தடவை அந்த குழந்தை யூஸ் பண்ணுது, அந்த குழந்தை சொல்லாது, செயல்ல காட்டிடும். யூஸ் பண்ண பிடிச்சி எடுத்ததுன்னா ஓகே, போட வரப்பெல்லாம் வேணான்னு சொன்னாங்கன்னா நோ. புரிஞ்சது. இதுதான் வந்து மெயின் எவாலுவேஷன் கிரைட்டீரியா. காட் இட். அதான் சொல்லுவாங்கல்ல, மென்ஸு விமென்ஸ்னா அவன் போட்டிருக்கானா எனக்கு அது வேண்டாம், ஆனா பாய்ஸ் கேர்ள்ஸ் பாருங்க, அவன் போட்டிருக்கா எனக்கு அது வேணும். நம்ம பார்க்குறோம், ஐ எம் மீட்டிங் அ பர்சன், எனக்கு ஷர்ட் நல்லா இருக்கா, ஐ காம்ப்ளிமெண்ட். குழந்தைங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது. பக்கத்தில் ஒரு குழந்தை ஒரு நல்ல டிஷர்ட், ஒரு பையன் நல்ல டிஷர்ட் போட்டு வரான்னா வந்து தொட்டு பார்க்கும், அதில் என்ன இருக்குது அப்படிங்க தொட்டு பார்க்கும், இது நல்லா இருக்கு, இது இருக்கு அப்படி. அதுதான் ஆக்சுவலி கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட். திருப்பூர் ஜென்ரலா சொல்லுவாங்க, காலையில நிட்டிங்ல இருப்பாங்க,
சாயந்தரம் டையிங்ல இருப்பாங்க, திடீர் ஸ்டிச்சிங் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்றதுக்கு கெத்தா பயங்கர பிஸிப்பா. அவனுக்கு ஃபோன் பண்ணா அவன் இங்க இருக்கிறதே இல்லப்பா, அவன் அங்க காங்கேயத்துல இருக்கான், இப்போ இங்க அவினாஷிக்கு வந்துட்டான், இங்க மங்களத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறது சொல்றது நல்லா இருக்கும். ஆனா அலையிறது எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து அலைஞ்சாதான் தெரியும். அப்புறம் அவன்கிட்ட கேட்குறான், டேய் நானும் உன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன், டேய் வேண்டாம், இது உனக்கு புரியாது, இந்த ஃபோன் பேசுறத வச்சு நீ முடிவு பண்ணாத, இது வேற அது வேற. 300 டிசைன்ஸ் we are working on more than இது. Okay, 400-500 டிசைன்ஸ். இப்போ அதே 300 டிசைன்ஸ் ஸ்டுடியோட்ட இருக்குன்னா they'll make around 30 lakh pieces 40 lakh pieces பண்ணுவாங்க. இல்லை எங்களோட யூஎஸ்பி மெயின் என்ன அப்படின்னா we work with one goal. எங்களோட ஹோல் விஷன் எதுனா ஒன் கோல். அதாவது கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு பீஸ் தங்காத வரைக்கும் நான் வேலை செய்வேன். உங்க கார்டை கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு எங்க போகும்னு நினைக்கிறீங்க? கீழே டஸ்ட்பின் தான் நேராக குப்பைக்கு தான் போகும். பிஸ்னஸாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண வீடியோ கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட பார்த்தேன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம், they will consider. ஸோ இன்னைக்கூட காலத்தில் மக்கள் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. they don't have lots of time. கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இந்த பிஸி இருக்க ஸ்கெடியூல்லையும் எப்படி இவ்வளோ பெரிய பாட்காஸ்ட் பார்ப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாரும் உங்கள் பாட்காஸ்ட் பார்த்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கு. we are not trying to become a celebrity. end of the day we are all businessmen. ஸோ அது யார் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தேடுறவங்க கண்டிப்பாக பார்த்துருவோம். கண்டிப்பாக பார்ப்போம்.